students, happy evening kanna, happy evening sir. இது என்ன சார் happy evening happy night ஒண்ணுமே புரியல நமக்கு. ஓகே, என்னப்பா இது புதுசா ஒரு டிவி? ஓ, 2 செட். இது இன்னொரு செட்டா? ஓகே ஓகே ஓகே. ரூபினி வீடியோ ஆன் பண்ண. ரூபினிமா, எதுவும் இஷ்யூ இருக்குன்னா மெசேஜாக போடு ரூபினி. வீடியோ ஆன் பண்ணாததுக்கு என்ன காரணம்னு ஒரு மெசேஜை போட்டுரு ரூபினி. ஓகே, ஏன்னா எல்லோரும் வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு நான் உங்களோட அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறேன். இப்போ பேர் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக எனக்கு ஹாய்ன்னு சொல்லணும். ஓகேம்மா, ரைட்? இண்டிவிஜுவலாக எல்லோரும் அப்படி ஹாய்ன்னு சொல்லணும். ஒருத்தராக நான் பார்க்குறேன். உங்கள் எல்லாரையும் 4 டிவியில் அழகாக நான் பார்க்குறேன். ஓகேவா? எனக்கு வந்து November 21 பேட்ச் வந்து 142 ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கா. ஸோ ஒரு ஸ்க்ரீனில் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 36 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அது மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஆவரேஜாக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 into 6 ஒரு ஸ்க்ரீனில் 42 பேர் ஆவரேஜாக இருக்கா. ஸோ எனக்கு 4 டிவி மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா, ரைட்? ஸோ நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ஓகே 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 ஓகே. ஸோ ஒருத்தராக பேர் சொல்ல போகிறேன். அழகாக எனக்கு ஒரு ஹாய் சொல்லணும். ஓகேவா, ரைட்? பாய்ஸில் ஆரம்பிப்போம். பிரசன்ன வெங்கடேஷ், சூப்பராக தாடிகிடிலாம் வச்சுருக்க. பிரசன்ன வெங்கடேஷ், தேங்க்யூ கண்ணா. ஓகே, எஸ்கே சஞ்சய், நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கொஞ்சம் லைட்டை செட் பண்ணிக்கணும். சுத்தமாக மூஞ்சே தெரியல எனக்கு. ஓகேவா, ரைட்? இப்போ கொஞ்சம் தெரியாது. கொஞ்சம் லைட்டு கீட்டு வாங்கி போட்டுக்கோ. ஓகேவா, ரைட்? ஹாய் சொல்கிறேன் எஸ்கே சஞ்சய். கொஞ்சம் டிம்மாக இருக்கு. விக்னேஸ்வர், ஹாய் டி சொல்லம்மா. தினேஷ் கார்த்திக், தினேஷ் கார்த்திக் சே ஹாய். ஓகே, எஸ் அஸ்வின், எஸ் அஸ்வின். ஓகே கண்ணா. விஜய் ராகுல், விஜய் ராகுல், ஹாய் விஜய் ராகுல். நீ அதை தான் நேமாக போட்டு வச்சுருக்க. ஓகே 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 ஓகேப்பா. ஓகே. நவீன், ஹாய் நவீன், ஹாய் கண்ணா. ஹாய் வருண், வருண் கண்ணன், ஹாய் டி சொல்லலாம். மூஞ்சே மறந்து போச்சு, இவ்வளோ முடி வளர்த்து வச்சுருக்கேன். அரவிந்தன் டி ஆர்பி, அரவிந்தன் ஆர்பி, ஹாய் கண்ணா, ஹாய்மா. அபினேஷ், அபினேஷ், ஹாய் அபி. பரத்குமார், பரத்குமார், ஹாய் டி சொல்லம்மா. குருச்சந்தர், குருச்சந்தர், ஹாய் கண்ணா. பிருத்திவிராஜ், ஹாய் பிருத்வி. விஷால், ஹாய் விஷால். ஆதர்ஷ், ஹாய் ஆதர்ஷ். அசோக் குமார், ஹாய் அசோக். பிரவீன், ஹாய் பிரவீன், ஹாய் டீச்சரம்மா. ஆதித்யா, ஆதித்யா ஒரு ஹாயை போடு. ஓகே. ராகுல் மோகன், ஹாய். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் ஹாய் சொல்லு கார்த்திக். வீடியோ ஸ்டக் ஆயிருக்கா கார்த்திக்? இல்லையே, கண்ணு மூடுறது லைட்டாக தெரியாது. கார்த்திக், ஹாய் கார்த்திக். உன் பேர் ஏதோ கார்த்திக் தானே வச்சுருக்கான். அவனை மெசேஜ் போட்டு அவனை பிடி, அவன் நம்பர் ஃபோன் நம்பரை பிடி அவனுக்கு. ஓகே. சுரேந்தர், சுரேந்தர், ஹாய் சுரேந்தர். லலித் குமார், ஹாய் லலித். மணிகண்டன், ஹாய் மணி. ஒருத்தன் வந்து 119R1GW. ஷெவர் இருந்தால் பக்கத்துலேயே தைச்சிருவோம் ஒன்று. ஓகேவா, ரைட்? ஒழுங்காக பேரை மாத்திரி டேஷு. ஓகே. அஜித் குமார், எஸ், ஹாய் அஜித். ஃபவாஸ் முகமத், ஹாய் டீச்சலம்மா. அமர்நாத், ஹாய் டீச்சலம். ஹரிசங்கர், ஹாய் ஹரி. பிரேம், பிரேம். சந்தோஷ் பாண்டி, ஹாய் சந்தோஷ். அஜித், அஜித். ஆதித்யா மது, ஹாய் ஆதித்யா. அப்தூர், சாய் அஜய். விஜய் சூர்யா, ஹாய் கண்ணா. சரவணகுமார் எம், ஹாய்மா. ரஞ்சித் குமார், ஹாய் டீச்சர். சூரஜ் குமார், ஹாய் கண்ணா. விஷால் என் ஸ்ரீனிவாஸ், ஹாய் டி. கார்த்திக், கார்த்திக். ஓகே ஓகே ஓகே. கார்த்திக் ஹாய் சொல்லிட்டான்ப்பா கடைசியா. ஓகே ஓகே ஓகே. வெங்கடேஷ் ஜெயின், ஹாய் வெங்கடேஷ் ஜெயின். ஓகே. மதன் குமார், ஹாய் மதன். ஏய் சாய் சபரிஷ் இந்த பேட்சாப்பா? ஓகே ஓகே ஓகே. உன் வீடியோ ஆன் பண்ணு சாய். ஹாய் சாய். சாய் இங்கே தான் இருக்கான். பரத்குமார், பரத்குமார் ஹாய் சொன்னியா நீ? ஓகே ஓகே சொன்னான். மதன் குமார், ஹாய் மதன். பரணி பாஸ்கர், ஹாய். ஸ்ரீ கணேஷ், ஹாய் ஸ்ரீ கணேஷ், ஹாய். ஸ்ரீராம், ஹாய் டி சொல்லம்மா. தர்ஷன், தர்ஷன் நீனும் கொஞ்சம் லைட் மட்டும் லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோமா. ஓகேவா, நெக்ஸ்ட். இப்போ நல்லா தெரியுது, சூப்பர். ஆதர்ஷ் பரத்வாஜ், ஆதர்ஷ், ஹாய் கண்ணா. விஷால் கிருஷ்ணா, ஹாய்மா. விஜப்பு குரோஹித், ஹாய் விஜப்பு.
ஜீவா ராஜேந்திரன், ஹாய் கண்ணா. மோகனவேல், ஹாய். பத்ரி, எஸ் ஹரீஷ், சஞ்சீவ் குமார், ஹாய் கண்ணா. வெங்கடேஷ் தங்கராஜ், வெங்கடேசன் தங்கராஜ், அவன் வீடியோ கொஞ்சம் ஸ்டக்காக நினைக்கிறேன். கௌஷிக்கும் ஓகே, கௌஷிக் ஓகே. வெங்கடேஷ் ஓகே, சூப்பர். மணிகண்டன் டி, மணி கொஞ்சம் இருட்டாக இருக்குது மணி, உன்னோட எதுவும் உனக்கு ஃபேஸ் பிரைட்டாக தெரில மணி. ஓகே. ராகுல் ஆர் ராகுல், சூப்பர் டீச்சர்லாமா. ராமநாதன், ஓகே டீச்சர்லாம். சாய் நிவேஷ், ஹாய். சந்தோஷ், ஹாய் சந்தோஷ் யா. வசந்த், ஹாய் கண்ணா. தர்மேஷ் ரெட்டி, கைலாஷ், யோகானந்தன், முனி சிங் எம்கேஎஸ், நிக்கில் நந்தன், ஹாய் டீச்சர்லாமா. நிக்கில் ஹாய். நிக்கில் எங்கே மிஸ் ஆகிடுத்துக்கண்ணா டக்குன்னு. ஓகே. ரிஷியும் எனக்கு சரியா தெரியல. ரிஷி, ஹாய் ரிஷி. ஓகே. நிக்கில் மட்டும்தான் எனக்கு வரல வீடியோ. சூப்பர் கண்ணா. கேர்ள்ஸ் பிஎஸ் காயத்ரிமா, ஹாய் கண்ணா. ஜீனா ஜேம்ஸ், காந்திமதி கே, கிருபாஸ்ரீ, ஹாய்மா. ஹபி, ஹாய் கண்ணா. சாருமதி, மணிஷா, அனீஷா மாத்தூர், சௌந்தர்யா, ஹாய் கண்ணா. திவ்யா, மீனாட்சி, ஹாய் கண்ணா. சாந்தனா, ஐஸ்வர்யா, ஜே ஐஸ்வர்யா. மர்லின் சுகப்பிரியா, ஹாய் மாவி. ஹரிணி, ஹாய் கண்ணா. சண்முகப்பிரியா, ஹாய் மா. தீஷா, ஹாய் தீஷாம்மா. ஹரிணி அருணாச்சலம், ஹாய் மா. ஞானலக்ஷ்மி, அன்பெல்லே சஜி, ஓகே சாரி கண்ணா. அபி வெங்கட், ஹாய் மா. ஐஸ்வர்ய லக்ஷ்மி என், ஹாய் மா. வித்யா எம் வித்யா, ஹாய் மா. பிரஜ்வாலா, ஹாய் பிரஜ்மா. குஞ்சன் கே, அக்ஷயா, தீபிகா, ஐஸ்வர்யா ஆர், ஹரிணி தேவிகா, பி திவ்யா, கற்பகம் தேவராஜ், மிருதுலா கிருஷ்ணன், ஹாய்மா. திவ்யஸ்ரீ, ஹாய்மா. டிசி அர்ச்சனா, ஹாய் கண்ணா. பெனிட்டஸ் சாமுவேல் மட்டும் இன்னும் கரண்ட் வரல எனக்கு. ஓகே. வைஷ்ணவிமா, டான்சர். பவித்ரா பிஜி, டான்ஸ் டீச்சர், ஓகே. பவித்ரா பிஜி, ஹாய் கண்ணா. ஆர் ஸ்வேதா கொஞ்சம் லைட் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கிளாஸில், ஓகேவா. சுபிக்ஷா, ஹாய்மா. சுபஸ்ரீ, ஹாய்மா. நாகஜோதிமா, ஓகே. உஷா நந்தினி, ஹாய் கண்ணா. ஸ்ருஷ்டிகா, ஹாய் பா. பபிதா, ஹாய்மா. சங்கீதா, ஹாய் கண்ணா. வித்யஸ்ரீ, ஷௌரத், ஹரிப்ரியா, சுபாஷ்னி, பிரீதா, யாமினி, அனிதா, மேகலா, ராஜஸ்ரீ, ஸ்ருதி ஜீவா, பிரேம் லக்ஷ்மி, சஞ்சனா சேஷாத்ரி, பூஜா லோகநாதன், Vishwatika. Thank you so much, Kanna. My dear lovable students, today I am going to teach you one important accounting standard in the years 21. I am going to teach in the years 21 effects of changes in forex rates. Very interesting and important standards. Shall I proceed, Kanna? Okay. நீங்கள் எதுவும் டவுட்ஸ் அதுன்னா நான் வந்து கான்செப்ட்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து பக்கத்தில் இப்போ போர்டில் நான் எடுக்க போகிறேன், ஓகேவா, ரைட். ஸோ ஐ வில் கம்ப்ளீட் த கான்செப்ட்ஸ், தென் ஐ வில் கம் நியர் யூ அண்ட் ஐ வில் ஆஸ்க் யூ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். யூ கேன் எய்தர் மெசேஜ் ஆர் யூ கேன் ஆல்சோ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ யூ கேன் ஆஸ்க் தி டவுட்ஸ். நீ கேட்குற டவுட் எல்லாருக்குமே
கேட்கும். ஸோ நான் ஆன்சர் பண்ணுறதும் எல்லாரும் கேட்க முடியும். ஓகேவா? ரைட். ஓகே, இந்த டைம் ஓகேவா? கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. 9:30 to 11:30. ஸோ 11:30க்கு சார் விட்ருவேலா, நாங்கள் தூங்கணும் அப்படின்னு. பரவாயில்ல கண்ணா. ஓகேவா? ரைட். எவ்வளோ நாள் யாருதுன்னு எனக்கு தெரியாது. எப்பயுமே சரவணன் சாருக்கு ஸ்டார்டிங் டைம் தான், எண்டிங் டைம் எப்போன்றது டிபெண்டிங் ஆன் தி கிளாஸ் தான். ஸோ எப்படி இருக்குமோ தெரியல. ஸோ ஆல்ரெடி யூ ஹவ் வாட்ச்ட் India's one presentation of financial statements. You have some idea about statement of profit or loss, OCI, and statement of changes in equity and balance sheet ன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதோ கொஞ்சமாக ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுறேன் அதெல்லாம். அண்ட் we have started financial instruments ன்னு நினைக்கிறேன். Now we are going to I'm going to teach you in the years 21 effects of changes in forex rates. எல்லாரும் அழகாக கவனிச்சுக்கோக்கண்ணா. Corresponding standard, existing standardல it is AS 11 effects of changes in forex rates. நம்ம intermediateல we studied AS 11 effects of changes in forex rate. In the AS international standards converged IFRS. So in the AS 21 effects of changes in forex rates. சார் இது ரெண்டுத்துக்கு என்ன சார் கோர் டிஃபரன்ஸ்? இந்த AS 11லயே நம்ம படிச்சோமே சார், ஒரு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு வர எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ், how we need to handle. We know sir how to account exchange difference as per AS 11. What is a core difference between AS 11 and in the AS 21? இது ரெண்டுத்துல என்ன சார் கோர் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் அழகாக கவனிச்சுக்கோ. AS 11 focuses on reporting currency. That is, they followed reporting currency approach. And in the AS 21 follows functional currency approach. I repeat, AS 11 focus on reporting currency, and here in the AS 21 focuses on functional currency. ஒரு நியூ கான்செப்டை கொண்டு வரோம். ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்னு ஒரு நியூ கான்செப்டை இந்த AS 21ல கொண்டு வரோம். தெர் இஸ் நோ கான்செப்ட் கால்டு ஃபங்க்ஷனல் கரன்சி இன் AS 11. AS 11 வந்து ரொம்ப சிம்பிள் திங்கிங் ப்ராசஸ். இன் இந்தியா, if a company is located in India, the financial statements, the books of accounts should be prepared in Indian rupee. அதுதான் அவனோட ரிப்போர்ட்டிங் கரன்சி. இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருக்குது அப்படின்னா அவனோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்தியன் ருப்பியில் ரெக்கார்ட் பண்ணணும். அதான் ரிப்போர்ட்டிங் கரன்சி. யூ ஹவ் டு ரெக்கார்ட் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் இன் இந்தியன் ருப்பி. எனி கரன்சி அதர் தென் ரிப்போர்ட்டிங் கரன்சி இஸ் ஃபாரின் கரன்சி ஆஸ் பர் AS 11. AS 11 வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ KS அகாடமி எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. அதோட ரிப்போர்ட்டிங் கரன்சி KS அகாடமி எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் இந்தியன் ருப்பியில் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்கேஸ் KS அகாடமிக்கு எதுவும் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால், அந்த ஃபாரின் US டாலரில் ஏதோ எனக்கு டிரான்சாக்ஷன்ஸ் இருந்ததா, அந்த US டாலர் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனை அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் யூஸ் பண்ணி இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணி ஐ ஹவ் டு ரெக்கார்ட் மை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஐ ஹவ் டு ப்ரிப்பேர் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் இந்தியன் ருப்பி விச் இஸ் த ரிப்போர்ட்டிங் கரன்சி. ஃபாரின் கரன்சின்றது அதர் தென் இந்தியன் ருப்பி, ஆல் கரன்சிஸ் ஆர் ஃபாரின் கரன்சி. அந்த ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணோன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அதில் வர எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொன்னது தான் AS 11. So AS 11 deals with reporting currency. இவன் என்ன சொல்லிட்டான்? இந்த AS 21 focuses on functional currency. அப்ரோச்சையே மாற்றிட்டான். அப்படின்னா இந்தியாவில் அழகாக கவனிச்சுக்கோ சார். வாட் இஸ் ஃபங்க்ஷனல் கரன்சி? அதெல்லாம் அழகாக சொல்லித்தரேன். கவனிச்சுக்கோ, அழகாக கவனிச்சுக்கோ. அப்போது AS 11 focuses on ஃபிசிக்கல் லொக்கேஷன். அப்படின்னா அந்த என்டிட்டி எந்த ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு அதை பார்க்குறான். இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அதோட ரிப்போர்ட்டிங் கரன்சி இந்தியன் ருப்பி. யுனைடெட் ஸ்டேட்ஸ் AS 11, நான் சொல்கிறது AS 11. AS 11 என்ன பண்ணுறான்னா அவன் வந்து ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறான். இந்த AS 21 பயப்படாத, இந்த AS 21 focuses on economic environment. I repeat, AS 11 focuses on physical environment. Physical environment என்றது அந்த என்டிட்டி, அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் எந்த ஊரில் இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட ரிப்போர்ட்டிங் கரன்சி. அந்த ஊரில் இருக்க லோக்கல் கரன்சி தான் ரிப்போர்ட்டிங் கரன்சி. அதில் தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணோம். எனி கரன்சி அதர் தென் ரிப்போர்ட்டிங் கரன்சி இஸ் ஃபாரின் கரன்சி. வெரி சிம்பிள். AS 11 focuses on
physical environment. Physical environment is the place in which the entity is located. அந்த லொகேஷன்ல அந்த என்டிட்டி எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர்ல இருக்க கரன்சியை பேஸ் பண்ணி ரெக்கார்டிங் நடக்கணும் அப்படின்னு சொன்னது AS 11. ஆனால் இந்த S21 எல்லாம் அழகாக கவனிச்சுக்கோ. இந்த S21 என்ன சொல்லிட்டோன்னா, இந்த S21 ஃபோக்கஸ் ஆன் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரான். ஈவந்தோ நீ இந்தியாவில் இருந்தாலும் உன்னோட ரெக்கார்டிங் கரன்சி, உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் நீ எந்த கரன்சியை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஊரில் இருக்க கரன்சி கிடையாது. யூ ஹாவ் டு யூஸ் ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருந்ததுன்னா அதோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்பயுமே இந்தியன் ருப்பியில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆஸ் பர் இந்த S21 ப்ராடாக மைண்டில் இதை வச்சுக்கோ. இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருக்குது அப்படின்னா அதோட டிரான்சாக்ஷன்ஸ், நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இந்தியன் ருப்பியில் தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு என்டிட்டிக்கு ஈவன் US டாலர் ஃபங்க்ஷனல் கரன்சியாக இருந்தது அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஒரு என்டிட்டி அதோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே US டாலர்லேயே ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஐ ரிப்பீட், அழகாக கவனிச்சுக்கோ. AS 11 என்ன சொல்லிட்டான்னா, அந்த என்டிட்டி எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனில் என்ன கரன்சி இருக்கோ அந்த கரன்சியை வச்சு தான் அவன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் AS 11. AS 11 ஃபோக்கஸ் ஆன் ரிப்போர்ட்டிங் கரன்சி. ஆர் உனக்கு ரொம்ப அழகாக புரியும்னா AS 11 வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் லோக்கல் கரன்சி அப்படின்னு வச்சுக்கோ. லோக்கல் கரன்சி. இங்க இந்த S21 ஃபோக்கஸ் ஆன் ஃபங்க்ஷனல் கரன்சி. அப்படின்னா ஒரு என்டிட்டியோட இந்த S21 என்ன சொல்றான், ஒரு என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த என்டிட்டி எந்த ஊர்ல இருக்குன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்தியாவில் ஒரு என்டிட்டி இந்தியாவில் இருக்க என்டிட்டிக்கு ஈவன் ஃபங்க்ஷனல் கரன்சி US டாலரா இருந்தது அப்படின்னா அந்த இந்தியன் என்டிட்டியோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணும்போது நீ US டாலர்ல தான் ரெக்கார்டே பண்ணணும். ரெக்கார்டிங் ஷுட் ஹேப்பன் இன் ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டான். சார் இந்தியன் என்டிட்டிக்கு US டாலர்ல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணலாமா சார்? அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணதே இல்லையே சார். நீ அது மாதிரி ஒன்றும் எக்ஸ்போஷர் உனக்கு அது மாதிரி கிடைக்கல. ஒரு ஆடிட், ஒரு கிளைண்ட் வந்து இந்தியாவில் இருக்க என்டிட்டிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி US டாலரா வரா மாதிரி ஒரு கிளைண்ட் உன் ஆடிட்டருக்கு கிடைக்கலாம். ஆனால் அது மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அது மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இந்தியன் என்டிட்டி இந்த S21 பொறுத்த மட்டும் ப்ராடா அழகாக கவனிச்சுக்கோ. இந்த S21 பொறுத்த மட்டும் இந்தியாவில் இருக்க ஒரு என்டிட்டிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி US டாலராகவும் இருக்கலாம். இந்தியாவில் இருக்க ஒரு என்டிட்டிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி யூரோவாகவும் இருக்கலாம். ஆர் இந்தியாவில் இருக்க என்டிட்டிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியன் ரூபியாவும் இருக்கலாம். ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியன் ரூபியாவும் இருக்கலாம். நீ வாட்டுக்கு வேற ஏதோ தான் இருக்கும் அப்படிலாம் நினைச்சுக்காத. ஃபங்க்ஷனல் கரன்சி US டாலராகவும் இருக்கலாம். இந்தியாவில் இருக்க ஒரு என்டிட்டிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி US டாலராகவும் இருக்கலாம். ஃபங்க்ஷனல் கரன்சி யூரோவாகவும் இருக்கலாம். ஃபங்க்ஷனல் கரன்சி சிங்கப்பூர் டாலர்ஸாகவும் இருக்கலாம். ஃபங்க்ஷனல் கரன்சி பவுண்ட் ஸ்டர்லிங்காகவும் இருக்கலாம். ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியன் ரூபியாவும் இருக்கலாம். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் கரன்சினா என்ன சார்? அதெல்லாம் அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் அப்ரோச், AS 11 அப்ரோச், இந்த S21 அப்ரோச். இந்த S21 அப்ரோச் வந்து ஃபங்க்ஷனல் கரன்சி அப்ரோச். அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபங்க்ஷனல் கரன்சில தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த S21 சொல்றான். ஆனா AS 11 என்ன சொல்றான்னா, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் லோக்கல் கரன்சில ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். சார் ஏதோ ட்ரை பண்றேன், எங்களுக்கு புரியாது. கையை வஸ்திரு பரவாயில்ல, நான் பேசுறதுல புரியாதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹரிணி தேவிக்காமா கையை வஸ்தணும்ப்பா. கை வஸ்துனா எல்லாருக்கும் கை இருக்கு, எல்லாரும் கை வஸ்தணும். மிருத்தலாமா நீ கையை வஸ்தியே தீரணுமா? ஓகே, புரியலனாலும் கை வஸ்தணும், வேற ஆப்ஷனே கிடையாது. சரவணன் சார் வேற எது இருக்க? விஜப்பூ ரோஹித் கையோஸ்திரி செல்லம்மா, புரிஞ்சுட்டுன்னு கையோஸ்திரி செல்லம்மா. ஓகே ஓகே ஓகே
ஓகே, ப்ராடா உள்ள டெப்த்தாக போகும்போது இன்னும் அழகாக புரியும், கவலையே படாத. ஓகேவா? ப்ராடா இதனா இந்த டிஸ்டிங்ஷன் உனக்கு தெரிஞ்சதுனா தான் இப்போ வாட் இஸ் ஃபங்க்ஷனல் கரன்சி, ஹவு டு டிட்டர்மைன் ஃபங்க்ஷனல் கரன்சி, அதெல்லாம் நான் சொல்லி தந்தேன்னா நீ என்ஜாய் பண்ணுவேன். அப்படின்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நீ கேட்ச் பண்ண வேண்டியது AS11 பொறுத்த மட்டும் இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருந்தது அப்படின்னா அந்த இந்தியன் என்டிட்டியோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இந்தியன் ரூபியில தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் இந்த AS21 பொறுத்த மட்டும் இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருந்தா கூட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் we have to prepare only in functional currency. That functional currency may be Indian rupee, may be US dollar, may be euro, may be pound sterling. That is the reason AS11 is based on local currency approach. This is based on functional currency approach. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என் குழந்தைங்களுக்கு புரியணும். வாட் இஸ் ஃபங்க்ஷனல் கரன்சி அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட். சரி, இது ரெண்டு ஸ்டாண்டர்டில் எது சார் பெட்டர், AS11 இந்த AS21? டவுட்டே இல்லாமல் இந்த AS21 தான் பெட்டர். AS11 ஒரு விஷயத்தை யோசிக்கல, இந்த AS21 ஒரு சூப்பர் விஷயத்தை அவன் யோசிச்சிருக்கான். அதிகமாக அவனுக்கு பர்செப்ஷன், இந்த AS21 எழுதினவனுக்கு அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, AS11 எழுதினவனுக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நீ பார்த்தனா இந்த AS17 ஒரு லீஸ், இந்த AS17 லீஸ் இருக்கு, இந்த AS116 ஒரு லீஸ் இருக்கு. இப்போ லீஸ்லேயே இப்போ ரெண்டு ஸ்டாண்டர்ட், இப்போ இந்த 17 இப்போ எடுத்து இப்போ 116 வந்தோன்னே ஏன் இந்த 17 போச்சுன்னா அதோட அறிவு கம்மியாக இருந்திருக்கு. அந்த இந்த AS17 எழுதினவனுக்கு அறிவு கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த AS116 எழுதினான் தெரியுமா, அவனுக்கு கொஞ்சம் அறிவு கொஞ்சம் அதிகமாக எடுத்து. அதனால தான் இந்த ஓல்டு ஸ்டாண்டர்ட் காலியாகி நியூ ஸ்டாண்டர்ட் வந்திருக்கு. என்ஹான்ஸ்டு பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அதை. என்ஹான்ஸ்டு பர்செப்ஷன், உன்னோட பர்செப்ஷன் நாள் ஆக ஆக என்ஹான்ஸ் ஆகிட்டு இருக்குமா, எப்படி நமக்கெல்லாம் என்ஹான்ஸ் ஆகுதோ அது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ ஆர் டிராஃப்டிங் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அவளுக்கும் பர்செப்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கு, என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த என்ஹான்ஸ்டு பர்செப்ஷனில் கொண்டு வந்த இந்த கான்செப்ட் தான் இந்த S21 ஃபங்க்ஷனல் கரன்சி அப்ரோச். கிளியர் கண்ணா? ரைட். Okay, my dear lovable students, let me have some learning objectives before getting into in the S21. Sir, what is learning objectives? ஆசையாக படிக்கணும். ஓகேவா? ரைட். நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். இருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன்னா நான் இதர் ஆள் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணணும், இல்லைனா வேற ஏதோ கிளாஸை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு நீயே லைவ்ல இருக்க, கரெக்டா இல்லையா? ரைட். நீயே ஒன்றை பார்த்தே நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அது ஒன்றும் அட்வான்டேஜ். நீனும் கொஞ்சம் லைவ்லியாக மூஞ்செல்லாம் வச்சுக்கணும். ஒன்று வச்சுட்டு சார் நான் போய் தாச்சிக்கு போகிற நேரத்தில் என்ன கூப்பிட்டு இது பண்ணுறேன், அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். நார்மலாக இப்போ எல்லாருக்குமே ஸ்லீப்பிங் டைமே 1:30-2 மணி ஆகிடுது. இப்போ ஈவினிங் டைமில் தான் நான் இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக 5 மணிக்கு படிக்கிற மாதிரி தான் ஈவினிங் டைம் மாதிரி தான் இது இருக்குது. நார்மலாக இப்போ வந்து முன்னாடிலாம் 9:30க்கு படுத்தோம்னா ஒரு 5 மணி ஈவினிங். இப்போ நம்ம படிக்கிறதே 1:30 தானே. அப்போ 9:30 ஈவினிங் டைம் கரெக்ட் டைமில் தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ரைட். அழகாக எல்லாரும் ஆசையாக நல்ல ஸ்மைலிங்காக ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஒரு பாயிண்ட்டை லேர்ன் பண்ணும்போது உனக்கு பூ மலர்றதெல்லாம் நான் பார்க்கணும். உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே ஒரு பிளாசமிங் வரதை நான் அங்கேருந்து பார்த்தேன் அப்படின்னா நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசையாக இருக்கும். ஓகேவா? ரைட். அப்படி படிச்சிருக்கேன்னா இந்த S21 எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே அவ்வளோ வெறியாக படிக்கிறேன் இப்போ. ஸோ அதனால் உனக்கு என்ன டவுட் என்ன வேணா நீ கேட்டுக்கலாம், என்ன வேணா நீ கேட்டுக்கலாம். புரியுறதா? உன் ப்ராக்டிக்கல் அகாடமிக் என்ன வேணா நீ கேட்டுக்கலாம். ஜாலியாக நீ இருந்தால் போதும். இந்த S21 நான் முடிச்சதுக்கப்புறம் உன் மெட்டீரியலை போய் நீ படிச்சேன்னா சத்தியமா யுவர் மெட்டீரியல் வில் பி ஆனந்த விகடன் ஃபார் யூ. ஓகேவா? ரைட். அன்டவுட்டட்லி உன்னோட இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் ஆனந்த விகடமாக ஆயிடுமானா சத்தியமா ஆகும். நான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீ போய் படிக்கணும். நடுவில் போய் படிச்சுட்டு போர் அடிக்காத. ஓகேவா? ரைட். ஸோ இந்த S21 சார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா இந்த AS11 வந்து ஒரு இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருந்ததுன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்தியன் ரூபியில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். பட் இந்த S21 பிரகாரம் இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருக்கு, ஆனால் அதோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனல் கரன்சியில் ரெக்கார்ட் பண்ணணும். இங்கே லோக்கல் கரன்சி. இந்த லோக்கல் கரன்சியை தான் நான் ஒரு மாதிரி சொன்னேன், ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னால் உனக்கு புரியல.
Physical environment is the environment in which the entity is located. அவன் எந்த ஊர்ல லொகேட் ஆயிருக்கணும் அந்த ஊரோட கரன்சியை வச்சே அவன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது தான் AS 11. ஸோ அதான் பிசிக்கல் என்விரான்மெண்ட். இங்க வந்து இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருக்கு, அவனோட லோக்கல் கரன்சி ஆப்வியஸ்லி இந்தியன் ருபி, பட் திஸ் இந்தியாஸ் 21 says even though it's an Indian entity, still transaction their books of accounts should be prepared based on functional currency. This functional currency, அப்ப இந்த functional currency இந்தியன் ருப்பியாவும் இருக்கலாம், US டாலராவும் இருக்கலாம், யூரோவாவும் இருக்கலாம், or pound sterling ஆவும் இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம்னு சரவணன் சார் சொல்றார். இந்த functional currency இந்தியன் ருப்பியா இருக்கலாம், US டாலர். அப்போ சார் அப்போ இந்த இந்தியஸ் 21 physical இந்த லொகேஷனை வச்சு functional currency இல்லையா? இல்ல. அதுக்கு தான் அவன் பேர் என்ன கொடுத்திருக்கான்? economic environment, not the physical environment. Physical environment என்றது அந்த என்டிட்டி எந்த ஊர்ல லொகேட் ஆயிருக்கு அந்த ஊர் கரன்சியை வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. அது வந்து physical environment பேசிஸ்ல AS 11 இருக்கு. இது வந்து எக்கனாமிக் என்விரான்மெண்ட். சார் அப்படின்னா என்ன சார்? அதெல்லாம் வெயிட் பண்ணு சொல்லி தருவேன். ஆனால் இதில் இடத்துக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்றது மட்டும் உனக்கு தெரிஞ்சதுனா போதும். இது ஃபங்க்ஷனல் கரன்சி அப்ரோச். இந்த AS 21ல என்னெல்லாம் சார் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் applicability. Second thing is determination of types of currencies. அங்க வந்து AS 11 பொறுத்த மட்டும் ரெண்டு கரன்சி, லோக்கல் கரன்சி, ஃபாரின் கரன்சி. இங்க டைப்ஸ் ஆஃப் கரன்சி 3 டைப்ஸ் இருக்கு. அங்க வெறும் 2 டைப்ஸ் தான், லோக்கல் கரன்சி, ஃபாரின் கரன்சி. இந்த லோக்கல் கரன்சியை தான் நம்ம ரிப்போர்ட்டிங் கரன்சின்னு சொல்லுவோம். ஃபாரின் கரன்சி இஸ் எனி கரன்சி அதர் தென் லோக்கல் கரன்சி. அதான் AS 11. இங்க டைப்ஸ் ஆஃப் கரன்சில எத்தனை இருக்கு? 3 டைப்ஸ் இருக்கு. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் கரன்சி. ஆசையா கவனிக்கணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் கரன்சி. நீங்கள் கூட எழுதிக்கணும்னா எழுதிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கூட எழுதிக்கலாம். உனக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமி, குழந்தைங்க எழுதிக்கிறதா தான் எழுதிக்கிட்டோம். Applicability of India's 21, types of currencies, determination of functional currency, initial recognition, subsequent measurement, exchange difference on monetary items and non-monetary items.
காப்பி பண்ணிக்கோ. விஜயபூர்ணி வந்துட்டாலாமா? விஜயபூர்ணி கேட்குறதாப்பா? ஓகே. ரூபினிமா இப்போ தான் வந்திருக்கியா நீ? முன்னாடியே வந்துட்டியா? ஓகே. நான் வரணுமா? ஷாலினி அட்டண்டன்ஸ் மிஸ் பண்ணியிருக்கான்னு போட்டிருக்கா பார். அப்பா பெனிட்டா சாமியல் வந்துட்டா. கரண்ட் வந்துட்டு நான் சொன்னல கரண்ட் வந்துடும். எஸ் ஷாலினி ஏதோ அட்டண்டன்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா பார். யாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காத. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அது மாதிரிலாம் பண்ணாதீங்கடா டேய். ஃபீல் ஆகிடுவேன் ரொம்ப நான் அப்புறம். இந்த கோகுல் கிருஷ்ணன் ஃபோட்டோ டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது. ரிமூவ் பண்ண இல்லைண்ணா. ராஃபின் சீக்கிரம் வா. ஓகே ரெடி. எல்லாரும் அழகாக கவனிக்கணும். ஓகேவா? ரைட். பரவாயில்ல, நீ அப்படியே இது பண்ணாலும் உனக்கு அப்படியே இந்த ஸ்லைடாக நான் அனுப்புகிறேன் அப்புறம். ஓகேவா? அப்புறம் எழுதிக்கலாம். எல்லோரும் என் மூஞ்ச பார்க்கணும். இப்போ ஒன்று ஒன்றா அழகாக சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட். ஓகே கவனிக்கணும். ஃபஸ்ட் அப்ளிகபிலிட்டி அழகாக கவனிச்சுக்கோ. எல்லாரும் டக்குன்னு புரியணும். ஏன்னா உனக்கு வந்து இந்த அறிவு, இந்த ஃபங்க்ஷனல் கரன்சியோட கான்செப்ட் நிறைய இப்போ ஆடிட்டர்ஸ்க்கே சரியாக தெரியல. இப்போ உனக்கு அழகாக சொல்லித்தரேன். நாளைக்கு நீ வந்து ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணும்போது, நீ ஒரு செமினார் ப்ரெசென்ட் பண்ணும்போது, ஐ திங்க் விஜயபூர்ணி ஏதோ இம்பேர்மெண்ட் பற்றி ஏதோ ஒரு செமினார் எடுத்திருக்கா ஆஃபீஸில். அது மாதிரி நீ இப்போ நாளைக்கு செமினார் எடுக்கணும்னா இந்த இந்தியஸ் 21 ரொம்ப அழகாக அந்த செமினார் எடுக்கலாம். ஓகே, வாட் இஸ் ஃபங்க்ஷனல் கரன்சின்னு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கலாம். உன்னோட ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் தே வில் பி என்ஜாயிங். அழகாக கவனிச்சுக்கோ. ஓகேவா? ரைட். நீ ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் அழகாக கவனிச்சுக்கோ. ஸோ நல்லா அழகாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் applicability. This INDS 21 applies to 3 areas. It applies to 3 areas. One is accounting foreign currency transactions. How to account foreign currency transactions and how to account balances in foreign currency. That is one area this INDS 21 deals with. INDS 21 deals with how to account foreign currency transactions and balances in foreign currencies. Sir, foreign currency transactions na enna, balances in foreign currencies na enna solli tharen, அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோ. This INDS 21 deals with accounting for foreign currency transactions and balances in foreign currencies.
Second thing, the second area, Ind AS 21 deals with translation of net results and financial position of a foreign operation. Translation of net results and financial position of a foreign operation. That is the second area Ind AS 21 deals with. The third area Ind AS 21 deals with, which is the last area, translation of entities' net results and financial position from its functional currency to presentation currency. எழுதி கொடி செல்லம். Okay. So Ind AS 21 deals with three areas. One is foreign currency transactions and balances. How to account foreign currency transactions and balances in foreign currencies. Just a chinna idea mattu idu kudukkren. Sir, what is foreign currency transaction? First one, what is foreign currency in theriyano. Foreign currency is any currency other than functional currency. Sir, functional currency எனக்கு என்னன்னு தெரியாது சார். நான் உனக்கு சொல்லித்தரேன், கவலைப்படாத. அதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். சும்மா இப்போ வந்து ஒரு இந்தியன் என்டிட்டிக்கு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷனல் கரன்சி. இது வந்து எஃப்யூசி அப்படின்னு நான் எழுதினேன்னா அது ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு இந்தியன் என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சி ஐஎன்ஆராகவும் இருக்கலாம், இல்லை யூஎஸ் டாலராக இருக்கலாம், இல்லை யூரோவாக இருக்கலாம், இல்லை பவுண்ட் ஸ்டர்லிங்காக இருக்கலாம், ஆர் எனி கரன்சியாக இருக்கலாம்னு சொன்னேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் கரன்சி, ஒரு இந்தியன் என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சி நீ ஐஎன்ஆர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா இந்த ஐஎன்ஆர் தவிர மிச்ச எல்லா கரன்சியுமே ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன். இப்போ ஒரு இந்தியன் என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சி நீ யூஎஸ் டாலர் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிருக்க. சார் அதையே நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா சார் ஃபங்க்ஷனல் கரன்சி? ஆமாம், அதுக்கு தான் இங்கே எழுதியிருக்கேன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் கரன்சி. ஃபர்ஸ்ட் வேலையே இந்த Ind AS 21ல ஒரு என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சி என்னன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அஸ்யூம் யூ ஆர் ஃபைண்டிங் அவுட் த ஃபங்க்ஷனல் கரன்சி ஆஃப் அன் இந்தியன் என்டிட்டி ஆஸ் யூஎஸ் டாலர். அப்போ இந்தியன் என்டிட்டிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி யூஎஸ் டாலர்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டோம். அப்போ இந்த இந்தியன் என்டிட்டிக்கு அப்போ ஃபாரின் கரன்சி என்ன? இந்தியன் ரூபியே ஃபாரின் கரன்சி. சார் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு, பட் பரவாயில்ல, பழகிக்கோ. யூரோ ஃபாரின் கரன்சி. இந்தியாவில் இருக்க ஒரு என்டிட்டிக்கு இந்தியன் ரூபியே ஃபாரின் கரன்சியா இருக்கலாமா? இருக்கலாம். பிகாஸ் ஃபாரின் கரன்சி இஸ் எனி கரன்சி அதர் தன் ஃபங்க்ஷனல் கரன்சி. ஒரு இந்தியன் என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சி யூஎஸ் டாலரா இருந்தது அப்படின்னா அதர் தன் யூஎஸ் டாலர் மிச்ச எல்லா கரன்சியுமே இந்த என்டிட்டியை பொறுத்த மட்டும் ஃபாரின் கரன்சி. அந்த ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸை எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்றது அப்படின்ற கைடன்ஸை
இந்தியஸ் 21ல கொடுத்திருக்கான். அது ஓகே சார், எனக்கு புரிஞ்சுது சார். எனி கரன்சி அதர் than functional currency is foreign currency. ஒரு இந்தியன் என்டிட்டியோட functional currency எது வேணா இருக்கலாம், அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும்ன்றீங்க, அது சொல்லி தரேன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே சார், அப்போ ஒரு இந்தியன் என்டிட்டியோட functional currency யூஎஸ் டாலரா இருந்தா இந்தியன் ரூபியே அந்த இந்தியன் என்டிட்டிக்கு ஒரு ஃபாரின் கரன்சியா? ஆமா. அப்போ இந்த இந்தியன் ரூபியில எதுவும் டிரான்சாக்ஷனோ யூரோ டிரான்சாக்ஷனோ பவுண்ட் ஸ்டர்லிங்கோ எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்ற கைடன்ஸ் இந்தியஸ் 21ல கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இன் ஃபாரின் கரன்சி. இது என்ன சார் பேலன்ஸ் இன் ஃபாரின் கரன்சி? இப்போ நம்ம ஒரு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்தியன் ருப்பி தான் ஃபங்க்ஷனல் கரன்சின்னு வச்சுக்கோ. ஒரு இந்தியன் என்டிட்டிக்கு இந்தியன் ருப்பி தான் ஃபங்க்ஷனல் கரன்சினே வச்சுக்கோ. அப்போ யூஎஸ் டாலர், யூரோ, பவுண்ட் ஸ்டர்லிங்லாம் ஃபாரின் கரன்சி. இப்போ இந்த இந்தியன் என்டிட்டி ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறான் யூஎஸ் டாலரில் அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் சேல்ஸை அவன் ரெக்கார்ட் பண்ணும்போது அவனோட ஃபங்க்ஷனல் கரன்சி இப்போ இந்தியன் ருப்பின்றதுனால ஈவன் யூஎஸ் டாலரில் டிரான்சாக்ஷன் இருந்தால் கூட the transaction should be recorded in the functional currency Indian rupee. So அவனோட எக்ஸ்போர்ட் அந்த சேல்ஸை வந்து இந்தியன் ருப்பியில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அப்போ இந்தியன் ருப்பியில் ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் டெட்டார்ஸ் அரைஸ் ஆயிருக்கும். அந்த டெட்டார்ஸ் தான் பேலன்ஸ், அந்த டெட்டார்ஸில் இருக்க பேலன்ஸ் தான் பேலன்ஸ் இன் ஃபாரின் கரன்சி. இப்போ அந்த ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு என்ன என்ட்ரி போட்டிருப்பான்? டெட்டார் அக்கவுண்ட் டெபிட் டு எக்ஸ்போர்ட் சேல்ஸ்னு போட்டிருப்பான். இப்போ பேலன்ஸ் ஷீட் டேட்டில், பேலன்ஸ் ஷீட் டேட் தட் இஸ் ரிப்போர்ட்டிங் டேட்டில் திஸ் டெட்டார் அக்கவுண்ட் வில் ஷோ எ balance. That balance we have to recover it in US dollar, hence that balance in foreign currencies how we need to handle that guidance has been given in India's 21. So India's 21 deals with foreign currency transactions and balances in foreign currencies. So then second thing is translation of net results and financial position of a foreign operation. அப்படினா உன்னோட இந்தியன் என்டிட்டிக்கு ஃபாரின்ல ஒரு சப்சிடரி, ஃபாரின்ல உனக்கு ஒரு சப்சிடரியோ இல்ல ஃபாரின்ல உனக்கு ஒரு அசோசியேட்ஸோ ஆர் ஃபாரின்ல உனக்கு ஒரு ஜாயின்ட் வெஞ்சரோ ஆர் ஃபாரின்ல உனக்கு ஒரு பிரான்ச்சோ, ஃபாரின் பிரான்ச்சஸ், ஃபாரின் ஆப்ரேஷன். இப்போதைக்கு சிம்பிளாக ஃபாரின் ஆப்ரேஷன்றது என்னென்னா ஃபாரினில் ஒரு சப்ஸ்டரி, ஃபாரினில் ஒரு அசோசியேட்ஸ், ஃபாரினில் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர், ஃபாரினில் ஒரு பிரான்ச் இருந்ததுன்னா இப்போதைக்கு சிம்பிளாக அது ஒரு ஃபாரின் ஆப்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஃபாரின் ஆப்ரேஷனில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நார்மலாக அந்த ஃபாரின் ஆப்ரேஷன்ஸோட ஃபங்க்ஷனல் கரன்சியில் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை எப்படி இந்த இந்தியன் என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது? டிரான்ஸ்லேஷன் ஆஃப் நெட் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் of foreign operations. For example, நம்மளோட இந்தியன் என்டிட்டி நம்மளோட ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியன் ரூபின்னு வெச்சுக்கோ. இப்போ எனக்கு ஒரு ஃபாரின் சப்சிடரி இருக்கு, ஒரு நியூயார்க்ல இருக்கு, அதோட ஃபங்க்ஷனல் கரன்சி யூஎஸ் டாலர். ஸோ என் ஃபாரின் சப்சிடரியோட ஃபங்க்ஷனல் கரன்சி வந்து யூஎஸ் டாலர், இங்கே வந்து என்னோட ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியன் ரூபி. நவ் பிகாஸ் இட் இஸ் மை சப்சிடரி ஐ நீட் டு ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபார் ப்ரிப்பேரிங் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐ நீட் டு கன்வெர்ட் திஸ் ஃபாரின் சப்சிடரி புக்ஸ், that is assets, liabilities, income, expense, equity, from its functional currency to my presentation currency or to my local currency or to my functional currency which is Indian rupee. அது எப்படி translate பண்றது? That guidance has been given in India's 21 translation of net results and financial position of foreign operations. So அப்ப சார் எனக்கு புரிஞ்சுது சார், இந்தியன் என்டிட்டி இப்போ உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க வந்து இந்தியன் ரூபியில ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஏன்னா அதான் உங்களோட ஃபங்க்ஷனல் கரன்சி. உங்களோட ஃபாரின் சப்சிடரி அவன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அவனோட ஃபங்க்ஷனல் கரன்சி யூஎஸ் டாலர். இப்போ அந்த யூஎஸ் டாலர் ஃபங்க்ஷனல் கரன்சியில் ரெக்கார்ட் பண்ண அவனோட அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், இன்கம், எக்ஸ்பென்ஸ்லாம் நீங்கள் இந்தியன் ரூபியில் கன்வெர்ட் பண்ணாதான் யூ கேன் ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் ஹவு டு கன்வெர்ட் தட், வாட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வி நீட் டு யூஸ் டு கன்வெர்ட் தட் ஃபாரின் சப்சிடரிஸ் ட்ரையல் பேலன்ஸ், தட் கைடன்ஸ் ஹஸ் பீன் given in India's 21. The last thing is translation of entities. Translation of entities. இது வந்து translation of net results and financial position of foreign operation. ஃபாரின்ல ஒரு சப்சிடரி, ஃபாரின் ஆபரேஷன் லேட்டரா உனக்கு இன்டெப்தா சொல்லி தரேன். இப்போதைக்கு சிம்பிளா ஃபாரின் ஆபரேஷன்ன்றது என்னோட கம்பெனிக்கு ஃபாரின்ல ஒரு சப்சிடரி இருக்கு ஆர் ஃபாரின்ல ஒரு அசோசியேட்ஸ் ஆர் ஜாயின்ட் வெஞ்சர் ஆர் பிரான்ச் இருக்குன்னா தட் இஸ் சிம்பிள் ஃபாரின் ஆபரேஷன் நினைச்சுக்கோ. இது என்ன சார் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்? திஸ் இஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் entities net results and financial position from its functional currency to presentation currency. Translation of entities net results and financial position from its functional currency to presentation currency. அழகா கவனிச்சுக்கோக்கன்னா, இப்போ இந்தியாவில் அழகா கவனிச்சுக்கோ, இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருக்கு.
இந்த இந்தியன் என்டிட்டிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியன் ருப்பி. இந்த இந்தியன் என்டிட்டிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியன் ருப்பி, அதை டிட்டர்மைன் பண்ணிட்டோம். This Indian entity is a subsidiary, it's a subsidiary of a foreign company. யூஎஸ்ல ஒரு கம்பெனி இருக்கு, அதோட சப்சிடரி கம்பெனி தான் இந்த இந்தியன் கம்பெனி. இந்தியன் கம்பெனி இஸ் நாட் அ பேரண்ட், இந்தியன் கம்பெனி இஸ் அ சப்சிடரி கம்பெனி. இந்த இந்தியன் கம்பெனியோட ஃபங்க்ஷனல் கரன்சி வந்து இந்தியன் ருபி. சார் அது எப்படி சார் தெரியும்? அதெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். தட் ஐ வில் டீச் யூ இன் டெப்த். இனி கிளாஸே இந்த ஃபங்க்ஷனல் கரன்சி தான் யூ வில் பி என்ஜாயிங். ஸோ சப்சிடரி ஆஃப் அ இந்தியன் கம்பெனி, திஸ் இந்தியன் என்டிட்டி இஸ் அ சப்சிடரி ஆஃப் அ யூஎஸ் என்டிட்டி. அப்படின்னா யூஎஸ்ல இருக்க கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி இந்தியாவில் இருக்கு. அந்த இந்தியன் என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியன் ருப்பி. இப்போ இந்த இந்தியன் என்டிட்டி வந்து அவனோட அசட்ஸ், லயபிலிட்டிஸ், எக்ஸ்பென்ஸ், இன்கம் அண்ட் ஈக்விட்டி எல்லாத்தையும் இந்தியன் ருப்பியில் ரெக்கார்ட் பண்ணி அவன் வச்சிருப்பான். இப்போ இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கெல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவன் இந்தியன் ருப்பியில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். Now because this is a subsidiary of a foreign company, the US company has to prepare consolidated financial statements in US dollars. அப்போ இந்த இந்தியன் என்டிட்டியோட அசட்ஸ், லயபிலிட்டிஸ், எக்ஸ்பென்ஸ், இன்கம், ஈக்விட்டி எல்லாம் இந்தியன் ருப்பியில் இருக்கு. பட் யூஎஸ் தான் பேரண்ட். அவன் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஎஸ் டாலர்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப இந்த ஃபங்க்ஷனல் கரன்சி நம்ம இந்தியன் என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சியை நான் பிரசன்டேஷன் கரன்சி, தட் இஸ் த கரன்சி இன் விச் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட், யூஎஸ் டாலர். அப்ப இந்த இந்தியாவில் இருக்க சப்சிடரி கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்தியன் ருப்பியில் இருக்கும். பட் கன்சாலிடேஷன் parent US டாலர்ல பண்றதுனால இந்த இந்தியன் ரூபி financials we have to convert it to US dollar. அந்த US டாலர் இந்த இந்தியன் ரூபியோட assets, liabilities, இவனோட financial statements இந்தியன் ரூபில இருக்கிறத அப்படியே US டாலருக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அந்த US டாலர் தான் presentation currency. Presentation currency is a currency in which the financials are presented. Presentation currency is the currency in which the financial statements are presented. This presentation currency can be any currency. This presentation currency can be any currency. இப்ப இந்த சம்ல, இந்த எக்ஸாம்பிள்ல இந்த இந்தியன் என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியன் ரூபி. ஸோ அவனோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்லாம் இந்தியன் ரூபியில் இருக்கும். அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், செப்பரேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்தியன் ரூபியில் இருக்கும். பட் அவனுக்கு கன்சாலிடேஷனுக்கு நம்ம இந்த இந்தியன் ரூபி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை we need to convert it into US dollar. அது எப்படி சார் பண்ணணும்? அதுலயும் இந்த S21 கைடன்ஸ் கொடுத்திருக்கான். Translation of net results, entities net results, இந்தியால இருக்க என்டிட்டியோட net results and financial position from its functional currency to presentation currency. இந்த கைடன்ஸும் கொடுத்திருக்கான். நான் இந்தியால பேரண்ட் இருந்து ஃபாரின்ல ஒரு சப்சிடியரி இருக்கா, அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? அது இங்க கைடன்ஸ் கொடுத்திருக்கான். So these are the 3 areas dealt with in the years 21. சார் ஐடியா கிடைச்சிருக்கு சார், ஐடியா கிடைச்சிருக்கு சார், குட் சார், ஐடியா கிடைச்சிருக்கு சார். சூப்பர் கண்ணா, எக்ஸலண்ட். ஓகே, எல்லாரும் அட்டென்டிவாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். சூப்பர் அஜித், சூப்பர் அஜித், நைட் எக்ஸசைஸ் சூப்பர் அஜித். ஓகே 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 கண்ணா, அழகாக கவனிச்சுக்கோ. இது வரைக்கும் அழகாக புரியறதா உனக்கு? நன்னதாக புரியறது இல்லை, ரைட்? ஒன்று ஒன்றா அழகாக சொல்லித்தரேன். ஸோ அப்ளிகபிலிட்டி, இந்த அப்ளிகபிலிட்டி ஆஃப் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் சில எக்ஸப்ஷன், சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இந்த S21 அப்ளை ஆகாது. அதெல்லாம் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதெல்லாம் செகண்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட்? ஃபர்ஸ்ட் கிளாஸில் இந்த போரிங்காக எடுக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்றத கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகிறது என்ன, ஃபங்க்ஷனல் கரன்சி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டா இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் நம்ம அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்றத அந்த கேட்ச் பண்ணிக்கணும். நான் இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் AS11 லோக்கல் கரன்சி பேஸ் பண்ணி ரெக்கார்டிங் நடக்கிறது. இந்த S21 சொல்லு, ஃபங்க்ஷனல் கரன்சியை பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. அதில் அழகாக மைண்ட் ப்ராடாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடுது. இப்போ வந்து ஏதோ ஒரு புதுசாக ப்ரெசன்டேஷன் கரன்சின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் அப்படியே கொடுத்துட்டுருக்கேன். அந்த கிரிப் டக்குன்னு பிடிச்சிடணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் கரன்சியை நீ பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனல் கரன்சி கான்செப்டை நீ நல்லா பிடிச்சிட்டனா இந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அழகாக கவனிச்சுக்கோக்கண்ணா. ஓகே, ஸோ இப்போ அப்ளிகபிலிட்டியில் சார் அப்போ இந்த S21
எல்லா ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனும் அப்ளை ஆகாது. இப்போ உனக்கு வேணா போர் அடிச்சதுனால பரவாயில்ல, சும்மா சொல்றேன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல அழகா எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த எக்ஸெப்ஷன்ஸும் நமக்கு தெரியணும், பீயிங் அ ப்ரொஃபஷனல். ஸோ இப்போதைக்கு சும்மா வச்சுக்கோ. ஃபாரின் கரன்சி எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் எழுந்து ஓடக்கூடாது. புரியுறதா இல்லையா? ரைட். Ind AS 21 will not apply to foreign currency embedded derivatives, hedging of certain foreign currency items and hedging of net investments in foreign operations க்கு Ind AS 21 will not apply. நான் அதுக்கு தான் சொன்னேன் இதை சொல்ல மாட்டேன்டான்னு. நீ தான் இல்லை சார் பரவாயில்ல சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்ன. இதை தவிர லாங் டர்ம் ஃபாரின் கரன்சி மானிட்டரி ஐட்டம் covered in Ind AS 101 for that long term foreign currency monetary item Ind AS 21 will not apply. யாரும் எழுந்து ஓடக்கூடாது. இந்த 3 எக்ஸெப்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எழுதிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து applicability எல்லா ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் அப்படி நீ நினைச்சிட கூடாது. ஏன் சார் இந்த ஃபாரின் கரன்சி எம்பெடட் டெரிவேட்டிவ்க்குலாம் அப்ளை ஆகாது? ஏன்னா 109லயே அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னதுனால Ind AS 21 பிரின்சிபல் அப்ளை ஆகாது. சிம்பிள். ஓகேவா? ரைட். இந்த ஹெட்ஜ் அக்கவுண்டிங் 109லயே ஃபாரின் கரன்சி ஹெட்ஜ் ஐட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னதுனால இந்த 21 அப்ளை ஆகாதுன்னு சொல்றான். ஓகேவா? ரைட். சோ நீ பயப்பட வேண்டாம். அங்க எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ் 109ல உனக்கு எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன, ஃபாரின் கரன்சி எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்னு நான் உனக்கு நடத்தினேன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அங்கேயே நம்ம படிச்சிட்டோம். அதனால இங்க இட் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்றது தெரிஞ்சிடும். கிளியர் கண்ணா? ரைட். இப்போ ப்ராடா என் குழந்தைங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு எதுக்கெல்லாம் Ind AS 21 அப்ளை ஆகும்னு உனக்கு ஈவன் தெரிஞ்சா கூட பரவாயில்ல. எனக்கு நீ குழந்தை தான், இன்னொரு தடவை அழகா சொல்றேன். applicability of Ind AS 21 applies to 3 areas. 1, accounting for foreign currency transactions and balances in foreign currencies. 2, translation of net results. Net results ன்றது உனக்கு profit or loss, which is nothing but income and expenses. Translation of net results and financial position, which is assets, liabilities and equity. அப்படின்னா translation of income, expense, assets, liabilities and equities of a foreign operation. And the last thing is translation of net results and financial position, that is entity's net results and financial position from its functional currency to its to presentation currency. So இந்த மூணுத்தை தான் Ind AS 21 டீல் பண்றோம். Ind AS 21 classifies currency into 3 types. 3 types of currencies are there அப்படின்னு சொல்றான். 1, functional currency. 2, foreign currency. 3, presentation currency. அதுல first foreign currency definition பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Foreign currency is any currency other than functional currency. Foreign currency is any currency other than functional currency. ஒன்னு functional currency இல்லனா அது foreign currency அப்படினு சொல்றோம். What is functional currency? What is functional currency? My dear lovable students, Ind AS 21 என்ன சொல்றானா, உன்னோட transactions எல்லாத்தையும் ஃபங்க்ஷனல் கரன்சியில் தான் நீ ரெக்கார்ட் பண்ணணும். நீ எந்த ஊரில் லொக்கேட் ஆயிருக்கன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. நீ சிங்கப்பூர் என்டிட்டியாக இருந்தால் கூட உன்னோட ஃபங்க்ஷனல் கரன்சி ஆஸ்திரேலியன் டாலரா இருந்தது அப்படின்னா நீ சிங்கப்பூர்லேயே உன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை ஆஸ்திரேலியன் டாலரில் தான் நீ ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் கரன்சி. ஒய் ஃபங்க்ஷனல் கரன்சி கான்செப்ட் அது அப்புறம். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் கரன்சின்ற கான்செப்டை அவன் கொண்டு வந்தான்? அது மாதிரி யாரும் இப்போ நான் வந்து இதை முடிக்கும் போது நீ எனக்கு சொல்லிட்ட இதுக்குனால தான் சார் ஃபங்க்ஷனல் கரன்சின்னு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உன்னோட வீட்டுக்கு இப்போ ஒரு கிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஒரு 10,000 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ உன்னோட இல்லைனா இப்போதைக்கு சார் இப்போ ரொம்ப ரெலவெண்ட் எக்ஸ்பென்ஸு எனக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், கோவிடுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்லாம் அதை கொஞ்சம் ரீஇம்பர்ஸ் பண்ணுவலா சார் அப்படின்னு கேட்க. ஓகேவா? ரைட். உனக்கு ஒரு சூப்பர் டூப்பர் கிஃப்ட் நான் கொடுப்பேன். ஒய் ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்றது ஃபர்ஸ்ட் வாட் தெரிஞ்சுப்பான், அப்புறம் ஒய்க்கு பின்னாடி போவோம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்னு தெரிஞ்சுப்பான். ஃபங்க்ஷனல் கரன்சி இஸ் த கரன்சி ஆஃப் தி primary economic environment in which the entity operates. That is, functional currency is a currency of the primary economic environment in which the entity operates அப்படின்ட்டான். சார் அது என்ன சார் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்? உனக்கும் புரியல எனக்கும் புரியல, விட்டுரு. அடுத்தது என்னடா வாட் இஸ் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அவங்ககிட்டே கேட்குறோம். ஏதோ சொல்கிற ஃபங்க்ஷனல் கரன்சி இஸ் த கரன்சி ஆஃப் தி
primary economic environment in which the entity operates. இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு என்டிட்டினா அதோட physical environment இந்தியாவில் இருக்கு, அதோட economic environment எந்த ஊரு, அது எனக்கு எப்படி தெரியும்? What is economic environment? That also they are giving a explanation. Primary economic environment is the environment in which the entity generates cash, expense cash. அங்கேயும் நம்ம காலி என்ன சார் இது? In which the entity generates cash and expense cash. Primary economic environment is the environment in which the entity generates cash, expense cash. Generates cash, expense cash. சார் ரெண்டுத்தையும் வேணா டப்பா அடிச்சுக்கிறேன், ஆனால் எனக்கு சுத்தமாக புரியல சார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஃபங்க்ஷனல் கரன்சி இஸ் த கரன்சி ஆஃப் த பிரைமரி எக்கனாமிக் என்விரான்மெண்ட் இன் விச் த என்டிட்டி ஆப்ரேட்ஸ். இதெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபங்க்ஷனல் கரன்சி இஸ் த கரன்சி ஆஃப் த பிரைமரி எக்கனாமிக் என்விரான்மெண்ட் இன் விச் த என்டிட்டி ஆப்ரேட்ஸ். பிரைமரி எக்கனாமிக் என்விரான்மெண்ட் இன் விச் த என்டிட்டி ஆப்ரேட்ஸ். பிரைமரி எக்கனாமிக் என்விரான்மெண்ட் இன் விச் த என்டிட்டி ஆப்ரேட்ஸ். சார் வாட் இஸ் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்? இட் இஸ் த என்விரான்மெண்ட் இன் விச் த என்டிட்டி ஜெனரேட்ஸ் கேஷ், expense cash. Generates cash, expense cash. இதை தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கான். இதை வச்சுட்டு நீ ஃபங்க்ஷனல் கரன்சியை டிட்டர்மைனே பண்ண முடியாது. சரி என்ன சார் இது மாதிரி சொல்கிறீங்க, அப்போ எனக்கு ஃபங்க்ஷனல் கரன்சினா தெரியாதா? அதுக்கு என்ன சொல்லிட்டேன்னா கவனிங்க, ஒரு என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதை வச்சு நீனா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டெஃபினேஷன் வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டெஃபினேஷன் வச்சு அவன் ஏதோ டெஃபினேஷன் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கான், ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்னா சில இண்டிகேட்டர்ஸ் நான் தரேன், இதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கோ அந்த என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சி என்ன. இந்த இண்டிகேட்டரில் 3 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கான். பிரைமரி இண்டிகேட்டர்ஸ், செகண்டரி இண்டிகேட்டர்ஸ், அடிஷனல் இண்டிகேட்டர்ஸ். பிரைமரி இண்டிகேட்டர்ஸ், செகண்டரி இண்டிகேட்டர்ஸ், அடிஷனல் இண்டிகேட்டர்ஸ். சொல்லு பிரைமரி. நீ இங்கே இருந்தேன்னா எனக்கு ஜாலியாக ஒன்று ரிப்பீட் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இப்போ நீ சொன்னால் கூட எனக்கு கேட்காது, ஏன்னா மியூட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, உன்னை அன்மியூட் பண்ணி விட்டோன்னா கயாமுயான்னு கத்துறீங்க. ஸோ ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அது மட்டும்தான் நான் இப்போ மிஸ் பண்ணுறேன். ஸோ பிரைமரி இண்டிகேட்டர்ஸ், செகண்டரி இண்டிகேட்டர்ஸ், additional indicators. இது மாதிரி இந்தியஸ் 21ல கைடன்ஸ் கொடுத்திருக்கான் how to determine functional currency, because the இந்தியஸ் 21 says any entity they must determine their functional currency. எல்லா என்டிட்டியும் ஃபர்ஸ்ட் அவனோட functional currency-ய டிட்டர்மைனே பண்ணி ஆகணும். functional currency is not a choice, is not a சார் எனக்கு வந்து நான் இந்தியன் என்டிட்டி, எனக்கு யூரோ அழகா இருக்கு சார், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். functional currency is not a choice. புரியுறதா இல்லையா? You have to determine the functional currency based on certain indicators. The indicators are primary indicators, secondary indicators, additional indicators. So primary indicator, secondary indicators and additional indicators. இது மாதிரி அவன் வந்து indicators கொடுத்திருக்கான். இந்த indicators வச்சு நம்ம determine பண்ணோம் functional currency. அப்படின்னா சார் functional currency-யை நம்ம கண்டுபிடிக்கணுமா சார் அந்த என்டிட்டிக்கு? ஆமாம் கண்ணா, functional currency-யை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஒரு என்டிட்டிக்கு. சார் நான் இது வரைக்கும் ஆடிட்லாம் போயிருக்கேன், அது மாதிரிலாம் கண்டே பிடிச்சதில்லை சார். நாங்களாம் இந்தியன் என்டிட்டிக்கு ஆடிட் பண்ணால் இந்தியன் ருப்பி தான் எங்களுக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி, அதில் தான் சார் நாங்கள் ரெக்கார்டிங்கே பார்த்துருக்கோம். நாங்கள் இது மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு என்டிட்டியில் US டாலரில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும்னு புதுசாக ஏதோ சொல்கிறீங்க, எனக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை சார் அப்படின்லாம் சில பேர் யோசிக்கிறேன். அது மாதிரிலாம் பண்ணால் செவத்தில் தேய்ச்சி விட்றோம். புரியுறதா இல்லையா? ரைட். ஸோ ஃபங்க்ஷனல் கரன்சி நார்மலாக அழகாக கவனிச்சுக்கோ. நார்மலா இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த என்டிட்டிஸ்க்கு இந்தியன் ருப்பியை தான் ஃபங்க்ஷனல் கரன்சியாக இருக்கிறதுனால உனக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி என்னாலே அப்போ இந்தியாவில் இருக்கிறதுக்கு இந்தியன் ருப்பி நீனா கன்க்ளூட் பண்ணிட்ட. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஃபங்க்ஷனல் கரன்சி என்னவா இருக்கு? இந்தியன் ருப்பியாக இருக்கு. பட் எப்பயுமே இந்தியன் ருப்பியாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த இண்டிகேட்டரை வச்சு பிரைமரி இண்டிகேட்டர், செகண்டரி இண்டிகேட்டர், அடிஷனல் இண்டிகேட்டரை வச்சு நம்ம ஃபங்க்ஷனல் கரன்சியை கண்டுபிடிக்கணும். சார் வாட் இஸ் திஸ் பிரைமரி இண்டிகேட்டர்ஸ்? பிரைமரி இண்டிகேட்டர்ஸ்ல கவனிங்க. பிரைமரி இண்டிகேட்டர்ஸ்ல 2 ஏரோ நான் போர்டில் எழுதியிருக்கேன், தெரியாதா? பிரைமரி இண்டிகேட்டர்ஸ்னு போட்டு 2 ஏரோ போட்டிருக்கேன். தெரியாதுன்னு சொல்லு. எஸ் சார் தெரியாதுன்னு சொல்லு. என்னால் திருப்பி போர்டு கிட்ட போக முடியாது. தெரியாது. ஓகேவா? ரைட். ஸோ 2 இண்டிகேட்டர் இது போட்டு ஏரோ போட்டு அந்த பிரைமரி இண்டிகேட்டர்ஸ்ல ஒன்று
சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ் அப்படின்னு தெரியறதா பாரு. சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ் தெரியறதுன்னு சொல்ல வேற வழியே கிடையாது. சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ். இன்னொன்னு expenses and cash flows. Sales and cash flows, expenses and cash flows அப்படின்னு ரெண்டு இருக்கு கண்ணா. இந்த சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ்க்கு கீழே ரெண்டு ஏரோ போட்டிருக்கேன். சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ்க்கு கீழே ரெண்டு ஏரோ போட்டிருக்கேன். தெரியறது உனக்கு ஓகேவா? சேல்ஸ் சில பேருக்கு தெரியல, முறைக்கிற. ஜாலியா படி, ரொம்ப சீரியஸா படிக்காத. சார் இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் நான் ஃபங்க்ஷனல் கரன்சியை டிட்டர்மைனே பண்ணணுமா? எஸ் கண்ணா. ஓகே, டைப்ஸ் ஆஃப் கரன்சியில் நான் உனக்கு 3 கரன்சி சொல்லியிருக்கேன். ஒன் இஸ் ஃபங்க்ஷனல் கரன்சி, ஃபாரின் கரன்சி, பிரசன்டேஷன் கரன்சி. ஃபங்க்ஷனல் கரன்சி, foreign currency is a currency other than functional currency. Functional currency is a currency of the primary economic environment in which the entity operates. This we need to find out. There is no choice. We must determine the functional currency, and in functional currency the transaction should be recorded. Sir, what is presentation currency? The third type of currency is presentation currency. Presentation currency is a currency in which the financial statements are prepared. Presentation currency is a choice. So, presentation currency is a choice. Presentation currency is a choice. அப்படினா என்ன வேணா presentation currency இருக்கலாமா? நீ என்ன வேணா presentation currency வெச்சுக்கலாம். நீ எந்த கரன்சில வேணாலும் உன்னோட financial statements prepare பண்ணலாம்னு இந்தியஸ் 21 சொல்றான். நீ எந்த கரன்சில வேணுமோ உன் financial statements prepare பண்ணலாம். ஆனா உன்னோட books of accounts, உன்னோட transactions நீ ரெக்கார்ட் பண்றது only in functional currency. Your assets, liabilities, equity, income and expense must be measured in functional currency. After measuring everything in functional currency, you can prepare the financial statements in any currency. You can prepare the financial statements in any currency. Alaga gavanchko boys, presentation currency is a choice. எதுல வேணா உன்னோட financial statements ல எந்த சார் நான் இந்தியால இருக்க ஒரு entity சார், இந்தியால இருக்க ஒரு என்டிட்டிக்கு இப்போ நான் வந்து இந்த இண்டிகேட்டர்லாம் வச்சு பார்க்கும்போது US டாலர் தான் சார் ஃபங்க்ஷனல் கரன்சியா வந்துடுது. அப்ப நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் US டாலர்ல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு யூரோல நான் ஃபினான்ஷியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் பண்ணலாமா சார்? நான் தாராளமா பண்ணலாம். நீ உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஃபங்க்ஷனல் கரன்சில பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உன்னோட ஃபங்க்ஷனல் கரன்சிலே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனும்னாலும் US டாலர்லயே பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் இந்தியன் ரூபில பண்ணிக்கிறேன், பண்ணிக்கோ. இல்ல சார் நீ யூரோல பண்ணிக்கிறேன், பண்ணி. இல்ல சார் மூணுத்தையும் பண்ண போறேன் சார், பண்ணிக்கோ. என்ன வேணா பண்ணிக்கோ. இந்தியன் லெஜிஸ்லேஷனுக்கு, ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு இந்தியன் ரூபில பண்ணிக்கலாம். ஓகே, யூஎஸ்ல ஏதோ லிஸ்ட் ஆயிருக்கு உங்க கம்பெனி, அதுக்கு US டாலர்ல ஒரு ஃபினான்ஷியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உன்னோட பேரண்ட் வந்து ஜெர்மன்ல இருக்கான், சோ யூரோல நீ பிரசன்ட் பண்ணுவோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. எதுல வேணா உன்னோட பிரசன்டேஷன், உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பிரசன்டேஷன் கரன்சி இஸ் a currency in which the financial statements are prepared. This presentation currency we have to determine, or it is our choice. It is our choice. நம்மளோட choice presentation currency. எது வேணா வச்சுக்கலாம் நீ presentation currency. இப்போ KS Academy இந்தியால இருக்கு, நான் இந்தியன் ரூபி ஃபங்க்ஷனல் கரன்சில டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணல. எனக்கு ஒரு ஆசையா இருக்கு நான் யூரோல என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும்னு. ஏன் சார் அது மாதிரிலாம் தண்டமா பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? மேபி ஏதோ ஒரு யூரோப்பியன் கம்பெனி they want to invest, so they want to see my financials in euro, so I am preparing. சார் அது மாதிரி பண்ணலாமா? தாராளமா பண்ணிக்கோன்றேன், என்ன வேணா பண்ணிக்கோ. இல்ல KS Academy listed in Nasdaq, listed in Nasdaq, so நான் அங்க வந்து அது என்னன்னு கேட்குறேன். நாஸ்டாக் சரி பரவாயில்ல விடு, ஓகேவா? ஒரு யூஎஸ்ல ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நான் KS Academy இந்தியாவில் இருக்கு, ஸோ நான் அங்கே வந்து ஃபினான்ஷியல்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ அங்கே ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு, செக்யூரிட்டிஸ் கமிஷனுக்கு, ஸோ ஐ எம் கன்வெர்ட்டிங் மை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் US டாலர். ஸோ ஐ கேன் ப்ரிப்பேர் மை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் எனி கரன்சி. பிரசன்டேஷன் கரன்சி இஸ் அ கரன்சி இன் விச் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் prepared. Presentation currency is a choice. Functional currency is not a choice. We must determine the functional currency for each and every entity based on certain indicators. That indicators may be primary indicators, secondary indicators and additional indicators. In the primary indicators அல்ல ரெண்டு இருக்கு.
ரொம்ப இம்பார்ட்டன்ட், அழகாக கவனிச்சுக்கோ. சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ். இந்த சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸில் ரெண்டு சொல்லியிருக்கோம், அழகாக கவனிச்சுக்கோ. ஃபங்க்ஷனல் கரன்சியை எப்படி கண்டுபிடிக்கும், அதுவும் இல்லாமல் ப்ரைமரி இண்டிகேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேற சொல்லியிருக்கான். இந்த இண்டிகேட்டரை வச்சு நீ கண்டுபிடிச்சிடணும் ஃபங்க்ஷனல் கரன்சின்றான். சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸில் கரன்சி தட் influences the selling price of goods and services. Currency that influences the selling price of goods and services. செல்ஃபா இதை படிச்சேன்னா சத்தியமாக புரியாதன்னா சத்தியமாக புரியாது. ரெண்டு கொடுத்துருக்கான் சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸில். கரன்சி தட் இன்ஃப்ளூயன்சஸ் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Currency of the country whose competitive forces and government regulations affects the selling price, influences the selling price of goods and services. அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறான், நமக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அழகாக கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும், அப்படியே டக்குன்னு கேட்ச் பண்ணணும் இந்த பாயிண்ட்டை. புரியுறதா இல்லையா? ரைட், இதை கேட்ச் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த என்ன ஃபங்க்ஷனல் கரன்சின்ற கான்செப்ட் அழகாக புரிஞ்செடுத்து அப்படின்னு அர்த்தம். தமிழில் சொல்கிற கவனிச்சுக்கோ. அஜித் உட்காந்துக்கோ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். உட்காந்து கொடி செல்லம்மா, உட்காந்துக்கோ, உட்காந்து கொடி செல்லம்மா, உட்காந்துக்கோ. இப்போ நான் சொல்கிறது அழகாக கவனிச்சுக்கோ. கரன்சி தட் இன்ஃப்ளூயன்சஸ் தி செல்லிங் ப்ரைஸ், இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாம் என்னது? இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு நீ ஃபங்க்ஷனல் கரன்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கரன்சி தட் இன்ஃப்ளூயன்சஸ் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சார் என்ன சார் இது கரன்சி தட் இன்ஃப்ளூயன்சஸ் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் எனக்கு புரியல சார். அப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. அஸ்யூம் என்னோட சேல்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் சேல்ஸ் சார். என்னோட சேல்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் சேல்ஸ். என்னோட இன்வாய்ஸஸ் எல்லாமே US டாலரில் இருக்கு. நான் இந்தியன் என்டிட்டி, நான் இந்தியாவில் இருக்க ஒரு என்டிட்டி. என்னோட சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸை பற்றி பேசுகிறீங்க, அதை வச்சு ஃபங்க்ஷனல் கரன்சியை டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. என்னோட சேல்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் சேல்ஸ் தான் சார், எல்லாமே யூஎஸ்க்கு தான் நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். என்னோட இன்வாய்ஸ் எல்லாமே யூஎஸ் டாலர்ல இருக்கு. என்னோட இன்வாய்ஸ் எல்லாமே யூஎஸ் டாலர்ல இருக்கு. என்னோட செல்லிங் பிரைஸ் எல்லாமே யூஎஸ் டாலர்ல இருக்கு. அப்போ என்னோட இந்த ஃபர்ஸ்ட் பிரைமரி இண்டிகேட்டர்ல அப்ப என் ஃபங்க்ஷனல் கரன்சி யூஎஸ் டாலர்னு சொல்ல வரீங்களா சார்? ஏன்னா நீங்க எழுதியிருக்கிறது ஃபங்க்ஷனல் கரன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பிரைமரி இண்டிகேட்டர் செகண்டரி இண்டிகேட்டர்னு சொல்றீங்க. பிரைமரி இண்டிகேட்டர்ல the currency that influences the selling price of goods and services is functional currency அப்படினு சொல்றான். the currency that influences the selling price of goods and services is functional currency. அப்ப சார் selling price of goods and services, இப்போ என்னோட கம்பெனி எக்ஸ்போர்ட் கம்பெனி சார், எல்லா இன்வாய்ஸ்மே எக்ஸ்போர்ட்ஸ் இன்வாய்ஸ் தான், எல்லாமே யூஎஸ் டாலர்ல இருக்கு, பிரைசிங் எல்லாமே யூஎஸ் டாலர் இருக்கு. அப்போ என்னோட கம்பெனியோட ஃபங்க்ஷனல் கரன்சி யூஎஸ் டாலர்னு சொல்றீங்களா சார்? இப்போ the currency அழகாக கவனிச்சுக்கோ. the currency in which sales invoices are denominated, the currency in which sales invoices are denominated may influence the selling price or may not influence the selling price. The currency in which the sales invoices are denominated, the currency in which the sales invoices are denominated may influence the selling price, may not influence the selling price. In case the currency in which, இதெல்லாம் கவனிச்சாலே புரியாது, நீ இங்கேயும் அங்கேயும் பெச்சிட்ட முயற்சிருந்தன்னு வச்சுக்கோ சஞ்சய், சூப்பரா புரியுறதா இல்லையா? உசுறு போகும் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அவ்வளோ கஷ்டமான கான்செப்ட், எதை ஏமாத்தி ஈஸியாக அதையோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. த கரன்சி நார்மலி இட் வில் பி த கரன்சி இன் விச் த இன்வாய்சஸ் ஆர் ரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நோ கண்ணா, இட் இஸ் நாட் த கரன்சி இன் விச் த இன்வாய்சஸ் ஆர் ரைஸ்ட். த இன்வாய்சஸ், அவர் கம்பெனி இஸ் அன் எக்ஸ்போர்ட் கம்பெனி, த இன்வாய்சஸ் ஆர் ரைஸ்ட் இன் US dollar. தட் US dollar may influence, that US dollar currency may influence my selling price or may not influence the selling price. In case that US dollar influences my selling price,
undoubtedly US dollar is my functional currency. If that US dollar in which I am raising my sales invoice is not influencing my selling price, then that is not a functional currency. Sir, how will I know whether that US dollar influences the selling price or doesn't influence my selling price? எனக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க கம்பெனி பில் எல்லாத்தையும் US டாலர்ல பில் பண்ணுவோம் சார், அவ்வளவுதான் தெரியும். இட்ஸ் an Indian entity. அழகா கவனிச்சுக்கோ, நம்ம கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனி, அதோட சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸை வச்சு அதோட ஃபங்க்ஷனல் கரன்சியை கண்டுபிடிக்கலான்றோம். சேல்ஸ் இன்வாய்ஸஸ்லாம் பார்க்குறோம். இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ் எல்லாமே நமக்கு US டாலர்ல இருக்கு, எல்லா இன்வாய்ஸும் US டாலர் இருக்கு. நமக்கு டெம்ப்ட் ஆகுது, அப்ப அந்த US டாலர் தான் நம்மளோட செல்லிங் பிரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு வருது. அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன், சூப்பர் டூப்பராக கவனிச்சுக்கோ. இந்த எக்ஸாம்பிளை அழகாக ஞாபகம் வச்சுக்கோ. இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம் வெதர் தட் US டாலர் இன்ஃப்ளூயன்சஸ் மை செல்லிங் ப்ரைஸ் ஆர் இட் டசன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மை செல்லிங் ப்ரைஸ். இப்போ அழகாக கவனி. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இம்போர்ட் பண்ணுறேன். 3 ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறேன். $1000, $1000, $1000. 3 ப்ராடக்ட், 3 ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுறேன். என்னோட ஜாப் வந்து ரொம்ப சிம்பிள். 3 ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி சைனாக்கார மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். திருப்பி எவனோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ண எங்கேயாவது இம்போர்ட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி திருப்பி நான் வந்து யூஎஸ்கே எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் யூஎஸ்க்கு என்னோட ஃபுல்லுமே எக்ஸ்போர்ட்ஸ் தான். என்னோட எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் எல்லாமே US டாலரில் இருக்கு. இப்போ என்னோடது இந்தியன் என்டிட்டி, என்னோட லோக்கல் கரன்சி இந்தியன் ருபி, பட் தட் இஸ் நாட் ரெலவெண்ட். திஸ் ஸ்டாண்டர்ட் சேஸ் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் ஃபங்க்ஷனல் கரன்சி. அண்ட் ஃபங்க்ஷனல் கரன்சிக்கு பிரைமரி இண்டிகேட்டர் சேல்ஸ் என்ன கரன்சியில் இருக்கு, வெதர் தட் கரன்சி தட் இன்ஃப்ளூயன்சஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் உன்னோட ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்னு சொல்றான். இப்போ என்னோட சேல்ஸ் எல்லாமே US டாலர்ல இருக்கு. உடனே என் மைண்ட்ல அப்ப US டாலர் என்னோட ஃபங்க்ஷனல் கரன்சியா இருக்குமா? ஃபார் தட் ஐ ஹவ் டு செக் வெதர் தட் இன்ஃப்ளூயன்ஸ் மை செல்லிங் பிரைஸ் ஆர் நாட். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் $1000, $1000, $1000 3 இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணும்போது அந்த பார்ட் 1 அதான் ரா மெட்டீரியல், 3 ரா மெட்டீரியல் வந்து அசம்பிள் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற, அவ்வளவுதான். எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் எல்லாம் எனக்கு US டாலர்ல இருக்கு. நான் இம்போர்ட் பண்றது US டாலர்ல தான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு $1000 இம்போர்ட் பண்ணிருக்கேன் ஒரு பார்ட்டை. அந்த இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 60 rupees. எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 60 rupees. அப்ப நான் 60,000 கொடுத்து பார்ட் 1 நான் வாங்கியிருக்கேன். 60,000, 1000 into 60, 60,000 ரூபாய் கொடுத்து $1000 இம்போர்ட் பண்ணிருக்கேன். அது இம்போர்ட் 1. ரெண்டாவது பார்ட் $1000 இம்போர்ட் பண்ணும்போது இந்த 60 rupees 70 rupees மாறிடுது எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப 70,000 கொடுத்து பார்ட் 2 நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்ட் 3 நான் இம்போர்ட் பண்றேன். அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் 80 rupees ஆயிடுது. அழகா கவனிச்சுக்கோ. டக்குன்னு அதை கேட்ச் படிக்கிற புரியுது, அந்த நேக்க டக்குன்னு படிக்கணும். எந்த கரன்சி தட் இன்ஃப்ளூயன்சஸ் செல்லிங் பிரைஸோ அதுதான் ஃபங்க்ஷனல் கரன்சின்னு சொல்றோம். அந்த கரன்சி தட் இன்ஃப்ளூயன்சஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இஸ் ஃபங்க்ஷனல் கரன்சி. இப்போ நம்மளது வந்து இந்தியன் என்டிட்டி, நம்மளோட சேல்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் சேல்ஸ், இன்வாய்ஸ் எல்லாமே US டாலர்ல இருக்கு. நம்ம ஆக்சுவலி நமக்கு காஸ்ட் வந்து இம்போர்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு US டாலர் 1000க்கு ஒரு பார்ட் இம்போர்ட் பண்ணோம். அந்த இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட் 60. செகண்ட் ஒரு பார்ட் 2, பார்ட் ABCன்னு வச்சுக்கலாம். ABC 3 பார்ட். ஸோ பார்ட்னா ரா மெட்டீரியல், ஓகேவா, ரைட். ஸோ US டாலர் 1000 into 60, அதுக்கு 60,000 ரூபாய் பணம் வெளில போயிருக்கு. US டாலர் 1000 into 70, அதுக்கு ஒரு 70,000 ரூபாய் பணம் வெளில போயிருக்கு. US டாலர் 1000 into 80, அதுக்கு ஒரு 80,000 ரூபாய் போயிருக்கு. இப்போ நான் இந்த 3 பார்ட்டை இம்போர்ட் பண்ணி இதை அசம்பிள் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதா என்னோட வேலை. இப்போ இதுக்கு நான் மொத்தமா எவ்வளவு செலவழிச்சிருக்கேன்? 2,10,000 இந்தியன் ருபி நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 60 + 70 + 80 டாலர்ல பார்த்தனா US டாலர் 3,000. அப்போ என்னோட காஸ்ட் வந்து US டாலர்ல பார்த்தா 3,000, இந்தியன் ருபியில பார்த்தோம்னா 2,10,000. எல்லாரும் அழகா கவனி. இப்ப நான் சொல்றது புரிஞ்செடுத்துனா உனக்கு சூப்பரா நான் என்ன சொல்ல வரேன், the currency that influences the selling price of goods and services is my functional currency. இப்போ என்னோட இம்போர்ட் வந்து US டாலர்ல இருக்கு, அத இந்தியன் ருபி, this is my cash outflow, இதுதான் நான் பணம் கொடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த காஸ்டோட
ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி தான் நான் செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்தியாவில் இருக்கேன், இந்த $3000 இம்போர்ட்டுக்கு நான் எவ்வளோ ரியல் கேஷ் அவுட்ஃப்ளோ எனக்கு எவ்வளோ இருந்திருக்கு இந்தியன் ருப்பியில் 2,10,000. இப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து இந்த 2,10,000ல் 1/3 ஆன் திஸ் இந்தியன் ருப்பி எனக்கு 70,000 ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு 2,80,000 என்னோட செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி இது வந்தா I will be happy. If I get 2,80,000 I will be happy. So 2,10,000 plus profit 70,000, 1/3 on this 2,10,000, 70,000. 2,80,000 I am fixing selling price, but this is an export sales, so I am planning to raise my invoice, export invoice in US dollar. இப்போ இந்த export sales பண்ற அன்னைக்கு $1 is equal to 100 rupees. அப்போ this divided by 100 னு போட்டா எனக்கு this 2,80,000 equivalent US dollar is 2,800. இப்போ export invoice 2,800க்கு நான் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா, think and tell whether the selling price is influenced by US dollar or the selling price is influenced by Indian rupee. Message board இப்ப நான் சொன்னதுக்கு, now the selling price is influenced by US dollar or it is influenced by Indian rupee. இன்னொரு தடவை வேணா இல்லுஸ்ட்ரேஷன் சொல்றேன், அதுக்கப்புறம் கூட நீ டிசைட் பண்ணிக்கோ. $1,000 இம்போர்ட் பண்றேன், 60,000. $1,000 அடுத்தது இம்போர்ட் பண்றேன், 70,000 அவுட்ஃப்ளோ. $1,000 இம்போர்ட் பண்றேன், எக்ஸ்சேஞ்ச் ரேட் 80 ரூபாய், 80,000 அவுட்ஃப்ளோ. டோட்டலா 2,10,000 எனக்கு செலவாயிடுது இந்தியன் ருப்பியில. இப்போ நான் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா 70,000 ப்ராஃபிட், 1/3 ஆஃப் இந்தியன் ருப்பி. நான் என்ன இந்தியன் ருப்பியில ஸ்பெண்ட் பண்ணணும் 2,10,000, அதுல 1/3 எனக்கு ப்ராஃபிட் வேணும்னு ஆசைப்படுறேன். ஸோ 1/3 ஆன் 2,10,000, 70,000 எனக்கு ப்ராஃபிட் வந்தா போதும். So 2,10,000 plus 70, 2,80,000 நான் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றேன். இப்போ இந்த 2,80,000 இந்தியன் ருப்பி. ஆனா என்னோட எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்ல நான் இந்தியன் ருப்பி போட முடியாது, அப்ப நான் US டாலர் போடணும். சோ அதனால நான் US டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவுன்னு பார்க்கறேன், 100. So divided by $1 is equal to 100. So 2,800 US dollar I want to recover. I want to recover. If I am raising the invoice in US dollar, my selling price is influenced by US dollar or my selling price is influenced by Indian rupee. Selling price is influenced by Indian rupee or selling price is influenced by US dollar. Selling price is influenced by Indian rupee or selling price is influenced by US dollar. Okay. Okay, okay, okay. Super கண்ணா, சூப்பர். நிறைய பேர் வந்து என்ன எழுதிருக்கல், மெஜாரிட்டி. சில பேர் US டாலர் எழுதிருக்கல், நிறைய பேர் இந்தியன் ருப்பின்னு எழுதிருக்கல்ல, அதுதான் கரெக்ட் ஆன்சர். மை செல்லிங் பிரைஸ், ஆக்சுவலி என்னோட செல்லிங் பிரைஸ் 2,80,000 தான். நான் சும்மா இன்வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்காக ஐம் யூசிங் US டாலர். பட் என்னோட செல்லிங் பிரைஸை நான் 2,80,000 எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டேன்னா, என்னோட இந்தியன் ருப்பி தான். அதுல இந்த 2,10,000ல எனக்கு 1/3 ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு 1/3 ப்ராஃபிட் வந்து இந்த 2,10,000ல வேணும்னு சொல்லி இந்த 2,80,000 என்னோட செல்லிங் பிரைஸா ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, மை செல்லிங் பிரைஸ் I am is influenced by Indian rupee. I am not bothered about US dollar. I am bothered about my Indian rupee base பண்ணி என் ப்ராஃபிட்டை வச்சு பண்ணியிருக்கேன். இதே இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட், 1/3. இதே நான் வந்து இந்த US டாலர்ல எனக்கு 1/3 ப்ராஃபிட் வேணும்னு சொல்லி 1000 ரூபாய் இதுல ஆட் பண்ணி $4,000 நான் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மை செல்லிங் இந்த $4,000 இன்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தோன்னா 100 ரூபா, 4 லட்சம் ரூபா என்னோட வேல்யூ. இப்படி நான் கொண்டு வந்திருந்தேன்னா மை செல்லிங் பிரைஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை US டாலர் ஆர் இந்தியன் ருப்பி அப்படின்னு பார்த்தோன்னா, இன்கேஸ் என்னோட ப்ராஃபிட்டை நான் டாலர்ல அப்ளை பண்ணி டாலர்லயே ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா, $4,000 நான் செல்லிங் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மை செல்லிங் பிரைஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை US டாலர். பட் நான் என்னோட செல்லிங் பிரைஸை இதுல 1/3
1/3 இந்த 70,000 எப்படி அரைவ் பண்ண, இந்த 1/3 2,10,000ல போட்டு 2,80,000 டிவைடட் பை 100 போட்டு 2,800 நான் விற்கலாம் அப்படி டிசைட் பண்ணியிருந்தேன்னா என்னோட செல்லிங் பிரைஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை இந்தியன் ரூபி. இல்ல $4,000 நான் விற்கணும் 1/3 on this அப்படின்னா மை செல்லிங் பிரைஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை US டாலர் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுட்டு தர உண்மையா? கிளியர் ஆர் நாட் கிளியர்? இந்த $3,000 இருந்ததுல, $3,000 நம்மளோட காஸ்ட். அந்த $3,000 அதோட ஒரு $1,000 ஆட் பண்ணி எனக்கு $4,000 வேணும்பா அப்படின்னு நீ சொல்லியிருந்தனா அப்போ உன்னோட செல்லிங் பிரைஸை டாலரை வச்சே நீ கண்டுபிடிச்சிருக்க. டாலரை பேஸ் பண்ணி தான் உன் செல்லிங் பிரைஸ் இருக்கு. அப்போ டாலர் எவ்வளோ இம்போர்ட் எவ்வளோ டாலர் நீ வச்சிருக்கியோ அதில் ப்ராஃபிட் ஆட் பண்ணி செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ற. அப்போ யுவர் செல்லிங் பிரைஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டாலர், ஹென்ஸ் டாலர் இஸ் யுவர் ஃபங்க்ஷனல் கரன்சி. ஆனால் இதே வந்து சார் $3,000 இம்போர்ட் பண்ண, அதோட டோட்டல் கேஷ் அவுட் ஃப்ளோ இந்தியன் ரூபி 2,10,000, அந்த 2,10,000 எனக்கு 1/3 70,000 ப்ராஃபிட் வந்தா போதும். அப்போ 2,80,000 எனக்கு ரெக்கவர் பண்ணா போதும். இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து $100. ஸோ 2,80,000 டிவைடட் பை 100 $2,800 நான் இன்வாய்ஸ் டாலர்லயே ரைஸ் பண்ணா கூட மை செல்லிங் பிரைஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை இந்தியன் ரூபி. just I am rising the invoice by the functional currency US டாலரா இருக்கு. செகண்ட் பிரைமரி இண்டிகேட்டர் பார்க்கும்போது அது வேற எதனா கரன்சியா மாறி நம்மள கன்ஃபியூஷன்ல வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே இண்டிகேட்டர் தான். ஒரு இண்டிகேட்டரை வச்சு பார்க்கும்போது US டாலர், இன்னொரு இண்டிகேட்டரை வச்சு பார்க்கும்போது யூரோ, இன்னொரு இண்டிகேட்டரை வச்சு பார்க்கும்போது இந்தியன் ரூபின்னு இருந்து நான் நடுத்தரில் நிப்பேனே சார். அப்ப நான் என்ன சார் பண்றது? அதுக்கு தான் செகண்டரி இண்டிகேட்டர். இந்த பிரைமரி இண்டிகேட்டர்லயே 3 இருக்குல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி இண்டிகேட்டர்ல 2 ஏரோ இருக்கு, செகண்ட் பிரைமரி இண்டிகேட்டர்ல 1 ஏரோ இருக்கு. இந்த மூணுத்துலயுமே யூஎஸ் டாலர் யூஎஸ் டாலர் யூஎஸ் டாலர்னு வந்ததுன்னா ஃபங்க்ஷனல் கரன்சி எஸ் யூஎஸ் டாலர். ஒரு இண்டிகேட்டர்லயும் எது ஃபங்க்ஷனல் கரன்சின்னு கண்டுபிடிச்சு எல்லா இண்டிகேட்டர்லயும் யூஎஸ் டாலர் தான் வருதுன்னா அப்ப யூஎஸ் டாலர் இஸ் அவர் ஃபங்க்ஷனல் கரன்சி. சார் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ல யூஎஸ் டாலர் வருது சார், செகண்ட் இண்டிகேட்டர்ல யூரோ வருது சார், தேர்ட் இண்டிகேட்டர் பார்க்கும்போது எனக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியன் ரூபி வருது சார். அப்ப எது சார் ஃபங்க்ஷனல் கரன்சி? உடனே எதுக்கு மூவ் ஆக சொல்றான்? செகண்டரி இண்டிகேட்டர் பாரு சார். செகண்டரி இண்டிகேட்டர் பார்த்தா பவுண்ட் ஸ்டர்லிங் வருது சார், ஆஸ்திரேலியன் டாலர் வருது சார். 5 இண்டிகேட்டர்ல 5 ஃபங்க்ஷனல் கரன்சி வருது சார். நான் என்ன சார் பண்ணணும்? அப்ப என்ன சொல்றானா, மேனேஜ்மெண்ட் நீங்களே ஜட்ஜ் பண்ணி எதையோ பண்ணிக்கோங்க, எதை வேணா ஃபங்க்ஷனல் கரன்சியாக வச்சுக்கோங்க, என்ன விட்டுருங்கன்னு இந்தியா S21 ஓடி போகிறான். நம்ம கிட்ட இந்த மாதிரி இண்டிகேட்டர் கொடுத்து இந்த இண்டிகேட்டரில் எதனா ஒன்று கண்டுபிடிச்சிக்கோ. இந்த இண்டிகேட்டரில் கன்ஃபியூஸ் ஆகுது. மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ். என்ன ரெஸ்பான்ஸ்? மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இருந்தால் நீயே மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி எது ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும், உன்னோட எக்கனாமிக் எஃபெக்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸை எது ஃபெய்த்ஃபுல்லாக, எந்த கரன்சி ஃபெய்த்ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணுமோ அந்த கரன்சியை ஃபங்க்ஷனல் கரன்சி வச்சுட்டு போன்னு இந்த இண்டிகேட்டர்லாம் பார்த்து முடிச்சோன்னே நீ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பண்ணிடக்கூடாது. புரியுறதா இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சார் நானா எதனா ஒன்று வச்சுக்கிறேன் அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த இண்டிகேட்டர்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, கடைசியா உனக்கு ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்தா then the management should use that judgment to decide the functional currency. டே எல்லாரும் ஜாலியா இருக்கலடா, உண்மையா புரியுறதடா உங்களுக்குலாம் நைட்ல உட்காந்துட்டு? ஓகே ஓகே கவனிக்கணும் சார். அப்போ இது எனக்கு புரிஞ்சு சார். இந்த கரன்சி தட் இன்ஃப்ளூயன்சஸ் செல்லிங் பிரைஸ். ஓகே சார், இதில் இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளோட இதில் வந்து $4,000 ரைஸ் பண்ணுறோம். $4,000 ரைஸ் பண்ணோன்னா அப்போ இந்த இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் நமக்கு US டாலர் தான் ஃபங்க்ஷனல் கரன்சி. ஆக்சுவலி இந்தியன் என்டிட்டி, நம்ம இந்தியாவில் இருக்க என்டிட்டி. ஆனால் நம்ம $4,000 ரைஸ் பண்ணதுனால நம்ம இந்த பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் ஃபங்க்ஷனல் கரன்சி US டாலராக வந்துடுது. அடுத்தது சார் சேல்ஸ்லேயே உண்ணானா? ஆமாம். currency of the country whose competitive forces and government regulations influence, இங்கே ஆரம்பிச்சிட்டான், influence the selling price of goods and services. Currency of the country whose competitive forces and government regulation. ரெண்டு சொல்றான். உன்னோட competitive forces, government regulation.
currency of the country whose competitive forces and government regulation influences selling price of goods and services. எல்லாரும் கவனிக்கணும், அழகா கவனிச்சுக்கோ. Currency of the country whose competitive forces and government regulations determine the selling price of goods and services. இது வந்து செகண்ட் சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோலயே செகண்ட் இண்டிகேட்டர். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். கவனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து காம்படிஷன் நமக்கு லோக்கலா இன்டர்நேஷனலா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட காம்படிஷன் எல்லாமே லோக்கல். இப்போ நான் வந்து கேஎஸ் கார்ஸ் அப்படின்னு நான் இப்போ யூஎஸ்லேருந்து அந்த காரை இம்போர்ட் பண்ணி நான் லோக்கலில் விற்கிறேன் அப்படின்னா லோக்கல் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் பார்ப்பேன். லோக்கல் மார்க்கெட்டில் பென்ஸு, அவுடி இதோட ப்ரைஸிங்லாம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி என் ப்ரைஸிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி. ஏன்னா கார் எல்லாமே லோக்கல் மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கார் ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படின்னா காம்படிஷன் எல்லாமே லோக்கலில் இருக்குது. கரன்சி ஆஃப் தி கண்ட்ரி ஹூஸ் காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் இன்ஃப்ளூயன்சஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்படின்னா என்னோட காம்படிஷன் எல்லாமே லோக்கலா இருந்ததுன்னா அப்ப அந்த லோக்கல் காம்படிஷன் செல்லிங் பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றான்? இந்தியன் ரூபியில தான் அவன் ஃபிக்ஸ் பண்றான். ஏன்னா இதுல சில கார் இந்தியாலே மேனுஃபேக்சர் ஆகலாம், சில இம்போர்ட் பண்ணலாம். எல்லா கார் கம்பெனிஸையும் நீ இம்போர்ட் பண்ணி இது பண்ணு, உன்னோட அதே லெவல் ஆஃப் குவாலிட்டி இருக்க அதே காரை வந்து என்ன மார்க்கெட்ல பிரைஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உன்னோட காம்படிஷனை பேஸ் பண்ணி தான் நீ பிரைசிங்கை ஃபிக்ஸ் பண்ற. அப்போ அந்த காம்படிட்டர்ஸ் எந்த கண்ட்ரியில் இருக்கான்? லோக்கல்ல இருக்கான். அப்ப லோக்கல் காம்படிஷனை வச்சு தான் நீ பிரைஸை ஃபிக்ஸ் பண்றனா அப்ப லோக்கல் கரன்சி இந்தியன் ரூபி தான் உன்னோட ஃபங்க்ஷனல் கரன்சி. உன்னோட காம்படிஷன், நான் சொல்றது இந்தியாவில் இருக்க கம்பெனிக்கு காம்படிஷன் லோக்கல், அந்த லோக்கல் காம்படிட்டர்ஸோட பிரைஸை பேஸ் பண்ணி நீனும் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ற. இப்ப கேஎஸ் அகாடமி என்னோட காம்படிட்டர்ஸ் என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றான்? ஒரு இன்டர்மீடியேட்டுக்கு 60,000 ஃபிக்ஸ் பண்றான், நான் வந்து 63,000 ஆர் 57,000 அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்றேன்னா அவன் அதை ஃபிக்ஸ் பண்றதுனால அதே ரேஞ்சில் நானும் ஃபிக்ஸ் பண்றேன். irrespective of my cost, எவ்வளவு காஸ்ட் இருக்கோ அதை பத்தி கவலைப்படாம இதையே நான் ஃபிக்ஸ் பண்றதுனால என் லோக்கல் காம்படிஷனை பேஸ் பண்ணி என்னோட செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்படின்னா என்னோட லோக்கல் காம்படிஷன் என்ன கரன்சியில் இருக்கு? கரன்சி ஆஃப் தி கண்ட்ரி இந்தியன் ரூபியில் இருக்கு. அப்ப என்னோட இந்தியன் ரூபி தான் ஃபங்க்ஷனல் கரன்சி. இதே ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன் எனக்கு இருக்கு. இப்போ நான் ஒரு ஆயில் பிசினஸ் பண்றேன். நான் இந்தியாவில் ஆயிலை டிக் பண்ணி எடுக்கிறேன், பேரலா ஆயில் எடுக்கிறேன். இப்போ இந்த பேரலா நான் ஆயில் எடுக்கிறதுக்கு என்ன வேணா செலவு பண்ணிருப்பேன் நான் இந்தியன் ரூபியில. நான் என்ன செலவு பண்ணாலும் இந்த ஆயிலோட செல்லிங் பிரைஸை என்னோட இந்தியன் ரூபி காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட்டை வச்சு நான் பண்ணுவேனா? ஆர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் என்ன இருக்கோ, ஒரு பேரல் $60 அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நானும் $60 ஆர் $62 அது மாதிரி என் செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றேன்னா அப்போ மை செல்லிங் பிரைஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இன்டர்நேஷனல் காம்படிஷன். அப்போ என்னோட US டாலரை பேஸ் பண்ணி இன்டர்நேஷனல் காம்படிஷன், currency of the country whose competitive forces influence the selling price. அப்ப ஆயில் கம்பெனிஸ்க்கு எல்லாமே அவன் ஆயில் க்ரூட் ஆயிலோ ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அவன் அதோட செல்லிங் பிரைஸை irrespective of its cost the market international competition பிரைஸை பேஸ் பண்ணி அவன் செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றானா அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் என்ன இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து எந்த இதுல கரன்சில ஆபரேட் பண்றது? US டாலர்ல. இவன் செல்லிங் பிரைஸும் அந்த டாலரை பேஸ் பண்ணி தான் இவன் செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றான். அப்படின்னா the currency of the country whose competitive forces influence the competitive forces of the international market அப்ப functional currency வந்து US டாலர். கையை தட்டிடு வேற வழியே கிடையாது. இப்ப ஆயில் இந்தியால நீ எடுத்தனா கூட நீ இந்தியன் ரூபியில செலவழி, எதுக்கு வேணா செலவழி, ஆனா உன் செல்லிங் பிரைஸ் எந்த மார்க்கெட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நீ ஃபிக்ஸ் பண்ற. அப்ப இன்டர்நேஷனல் காம்படிஷனை பேஸ் பண்ணி தான் உன்னோட பிரைசிங் நடக்கிறது. அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் எந்த கண்ட்ரியில இருக்கு? யூஎஸ்ல இருக்கு, யூஎஸ் கரன்சில தான் இருக்கு. சோ அப்படின்னா உன்னோட ஃபங்க்ஷனல் கரன்சி US டாலர். ஏன்னா US டாலர்
டாலர் தான் உன்னோட செல்லிங் பிரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. நீ ஈவன் தோ இந்தியாவில் தான் டிக் பண்ணி அந்த ஆயிலை எடுத்திருக்க, செலவெல்லாம் நான் இந்தியன் ருப்பியில தான் பண்ணியிருக்கேன்னா கூட இந்த சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோல பார்க்கும்போது நீ செல்லிங் பிரைஸை நீ செலவழிச்சதை வச்சு ஃபிக்ஸ் பண்றியா, ஆர் உன்னோட இன்டர்நேஷனல் காம்படிஷன் மார்க்கெட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்றியா? என்னோட இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அங்கே எவ்வளோ போகிறதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் அதிக செலவாச்சாலும் கம்மி செலவாச்சாலும் நான் தான் பேர் பண்ணிக்கணும் இன் கேஸ் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அப்போ the international competition is influencing your selling price. International competition is influencing your selling price. அப்ப இந்த international market என்ன இதுல கரன்சில ஆபரேட் பண்றது? US dollar. அப்போ உனக்கு US dollar will be your functional currency. Clear or not clear? சூப்பரா சுமாரா புரியாதா? கார் எல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப கார்லாம் இப்ப நீ எந்த ஊர்ல இருந்து காரை இம்போர்ட் பண்ற? இப்ப ஃபோர்ட் எல்லாம் இப்ப ஃபோர்ட் வந்து யூஎஸ் கம்பெனி தான். அவன் இங்க நம்ம இதுல வந்து மறைமலை நகர்ல பிளான்ட்டை போட்டு மேனுஃபேக்சர் பண்றான். இப்ப அவன் செல்லிங் பிரைஸ் யூஎஸ்ல அந்த ஃபோர்டு கார் என்ன டாலர்ல இருக்கோ அதுக்கு இங்க விற்பானா, ஆர் நம்ம ஊர்ல இங்க லோக்கல்ல ஓடுற காரோட காம்படிட்டிவா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவானா? ஆப்வியஸா லோக்கல்ல ஓடுற காரோட காம்படிட்டிவ் பிரைசஸ் தான் அவன் பிரைசிங்கா ஃபிக்ஸ் பண்றான். அப்படினா ஃபோர்டு கம்பெனிக்கு அவனோட ஃபங்க்ஷனல் கரன்சி இஸ் இந்தியன் ரூபி. ஈவன் தோ இட்ஸ் a US company, they are fixing their selling price based on Indian market competition. Indian market competition பேஸ் பண்ணி உன் செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றனா இந்தியன் ரூபி will be your functional currency. International market பேஸ் பண்ணி you are fixing the selling price அப்படினா your functional currency may be US dollar or euro. Clear or not clear? 100% புரிஞ்சுதாக்கனா? அதே மாதிரி கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், நாட் ஒன்லி காம்படிட்டிவ் போர்சஸ், கவர்மெண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா இப்ப இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி ரேட்டை ஏத்திடுறோம். ஜிஎஸ்டி ரேட்டை இந்தியாவில் ஏத்துறதுனால அந்த இந்தியாவில் அந்த கம்பெனி கார் பிரைஸை ஏத்துறோம். ஜிஎஸ்டி ஏறுறது, கார் பிரைஸும் ஏறுறது அப்படின்னா அப்ப the selling price is influenced by government regulations. ஜிஎஸ்டி ஏறுறது, கார் பிரைஸும் ஏறுறதுனா the selling price is influenced by government regulation. அப்ப இந்தியாவில் ஜிஎஸ்டியை ஏத்துறாங்க, பட் செல்லிங் பிரைஸை நம்ம ஏதோ சேஞ்சே பண்ணல. ஏன்னா நம்ம செல்லிங் பிரைஸை யூஎஸ் டாலர் பேஸ் பண்ணி நம்ம இங்க கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ரூபியில் பண்ணியிருக்கோம். ஈவன் தான் இங்க ஜிஎஸ்டி ஏத்தினா கூட அதை நம்ம மதிக்காம நம்ம செல்லிங் பிரைஸை சேஞ்சே பண்ணல. ஈவன் தோ there is a change in GST, we have not changed the selling price அப்படின்னா அப்ப this local government regulation is not influencing my selling price. Local government regulation, whether it is influencing your selling price or it is not influencing your selling price, local government regulation is influencing my selling price. Local currency is your functional currency. No, local government regulation is not influencing. International government regulations, UNO அவன் போடுற ரூல்ஸ் தான் எங்களுக்கு அப்ளை ஆகும். because we are special companies, oil companies, so எங்களுக்கு இந்தியாவில் எதுவுமே அப்ளை ஆகாது. US regulations மட்டும் தான் எங்களுக்கு அப்ளை ஆகும், or UN regulations மட்டும் தான் அப்ளை ஆகும்னா அப்போ ஒன்னோட functional currency is not Indian rupee, it is some other currency. Clear or not clear? உண்மையா புரியறதா உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ்ல ரெண்டு சொல்றாங்க கடா. the currency that influences the selling price of goods and services. 2, the currency of the country whose competitive forces and government regulations influences the selling price of goods and services அப்படின்னு சொல்றான். கிளியர் கண்ணா சார்? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் செல்லிங் பிரைஸ் யூஎஸ் டாலரா இருக்கு சார், அந்த செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றது. ஆனா காம்படிஷன் வந்து லோக்கல் காம்படிஷன் சார். அப்ப இது இந்தியன் ரூபியா இருக்கு சார். கரன்சி ஆஃப் தி கண்ட்ரி ஹூஸ் காம்படிட்டிவ் ஃபோர்சஸ் டிட்டர்மைன்ஸ், இது வந்து இந்தியன் ரூபி சார். அப்போ இதுல வந்து யூஎஸ் டாலர் வருது, இதுல இந்தியன் ரூபி வருது. அப்ப மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸா இருக்கு. அப்ப மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸா இருந்தா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஜட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஒன்னொன்னுல இது மாதிரி வச்சுக்கணும். இதுக்கு யூஎஸ் டாலர் அஸ்யூம் இதுவும் யூஎஸ் டாலர் வருதுன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அது மாதிரி பாசிட்டிவா இருப்போம். இதுவும் யூஎஸ் டாலர், இது வந்து யூஎஸ் டாலர், நம்ம ஹாப்பி ஆயிடும். ஐயோ ஃபங்க்ஷனல் கரன்சி யூஎஸ் டாலர். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்க்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ். த கரன்சி that affects or influences the labor, material and other cost of providing goods and services. To put it simply, எந்த currency it is affecting your expenses, எந்த currency உன்னோட எக்ஸ்பென்ஸ் அஃபெக்ட் பண்றது. இதே லாஜிக் தான் கண்ணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனியில் இருக்கிறது எல்லாருமே வெள்ளைக்காரன், ஆல் ஒயிட்டிஸ், ஒயிட் ரேசிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லிடாத, ஓகேவா? ரைட். இந்தியன் என்டிட்டி,
ஓகேவா, எல்லாம் ஒயிட் பீப்புளாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், வெள்ளையா. ஓகேவா, ரைட். எல்லாம் ஃபாரின் ஆளுங்களா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இட்ஸ் அன் ஆயில் கம்பெனி. ஸோ என்னோட ஆயில் கம்பெனி. ஸோ அதுக்கு எனக்கு டெக்னிக்கல் பர்சன் ஸ்ட்ராங்காக தேவை. ஸோ யூஎஸ்லேருந்து எல்லாரையும் வர வச்சிருக்கேன் டெக்னிக்கல் பர்சன்ஸ். இந்த டேஷிங், இந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ் எல்லாரும் இந்தியாவில் தான் வேலை செய்கிறான். இவனுக்கு நான் சேலரி எக்ஸ்பென்சஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா, இவனுக்கு இந்தியன் ருப்பியில் நான் சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி 6 lakhs அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி, ஆனால் சேலரி அவனுக்கு கொடுக்கும்போது 6 lakhs டிவைடட் பை 60 எக்ஸ்சேஞ்ச் ரேட் போட்டு $10,000. ஓகேவா, ஸோ $10,000 அப்படின்னா அவனோட சேலரி வந்து நான் இந்தியன் ருப்பி, ஆனால் வந்து அதை யூஎஸ் டாலரில் கன்வெர்ட் பண்ணி இப்படியும் கொடுக்கலாம். அப்போது சார் அவனுக்கு 6 லட்சம் தான் சேலரி, 60. இப்போ வந்து அதே வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 100 ஆச்சுன்னு வச்சுக்கோ, $1 100. அப்போ அவனோட சேலரி 6,000 தான் கொடுப்பேன். அவனுக்கு வந்து இந்தியன் ருப்பியில் நான் சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி, வெள்ளைக்காரன் தான், ஆனால் இந்தியன் ருப்பியில் சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி அதை யூஎஸ் டாலரில் கன்வெர்ட் பண்ணி அவனுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு $10,000 வருது, அடுத்த மாதம் $6,000 தான் வருது. ஏன்னா $1 100 மாறிடுது. அப்படின்னா நான் இவனுக்கு இன்கர் பண்ணுறது ரியலா டாலரா ஆர் இந்தியன் ருப்பியான்னு பார்த்தோன்னா, உனக்கு அறிவு இருந்ததுன்னா சொல்லுவேன், ரியலாக நம்மளோட செலவு எல்லாமே இந்தியன் ருப்பி தான். அதை நம்ம யூஎஸ் டாலர் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலி இந்த 10,000 இஸ் ஈக்குவல் டு 6 lakhs. இந்த $6,000 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 6 lakhs தான். அப்படின்னா என்னோட லேபர் காஸ்ட் வந்து இந்தியன் ருப்பியில் தான் நான் பண்ணுறேன். இதே அந்த வெள்ளைக்காரனுக்கு irrespective ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் நான் மாதம் $10,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 60 இருந்தால் 6 லட்சம், 70 அடுத்த மாசம் ஆச்சுன்னா 7 லட்சம், 80 ஆச்சுன்னா 8 லட்சம், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ என்னோட எக்ஸ்பென்சஸ் இது ஏறதுக்கு காரணம் இந்த டாலர் டேஷ் தான். ஸோ இஃப் ஐ ஃபிக்ஸ் $10,000 and pay salary, my labor cost is influenced by US dollar. If I fix Indian rupee salary, I am just converting that Indian rupee into US dollar. And நான் பேசுறது புரியுறதா உங்களுக்கு? இப்போ நான் ஒரு வெள்ளைக்காரனுக்கு $10,000 நான் கொடுத்தேன் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் போது 60 இருந்ததுன்னா மை கேஷ் அவுட் ஃப்ளோ வில் பி 6 lakhs. செகண்ட் மந்த் 70 இருந்ததுன்னா மை கேஷ் அவுட் ஃப்ளோ வில் பி 7 lakh. அது மாதிரி ஏறிண்டே போகும். அப்படின்னா இந்த $10,000 திஸ் டாலர் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் மை காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னோட ஃபங்க்ஷனல் கரன்சி US டாலர். நவீன் இப்போவே தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டேன். ஏண்டா எவ்வளோ அழகாக சொல்லித்தரேன். இப்போ ஒரு வெள்ளைக்காரனை வேலைக்கு வச்சு அவனுக்கு இந்த டாலரில் 6 லட்ச ரூபா உனக்கு ஒரு மாதம் சம்பளம், நான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டால் டிவைட் பண்ணி எவ்வளோ US டாலரில் வருதுன்றதை நான் செக் பண்ணி கொடுப்பேன். ஸோ 6 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு $1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் மந்தில் 16 வருது, டிவைடட் பை 16 போட்டு $10,000 அந்த வெள்ளைக்காரன் கையில் கொடுக்குறேன். செகண்ட் மந்த் சேலரியும் 6 lakhs தான், டிவைடட் பை 100ன்னு போட்டு $6,000 கொடுக்குறேன். திங்க் பண்ணி சொல்லு, what is the currency that influence my expense, whether Indian rupee or US dollar? மெசேஜை போடு. நான் வந்து 6 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சேலரி அவன் வெள்ளைக்காரன்றதுனால 6 லட்சம் டிவைடட் பை 60, அதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஸோ $10,000 கொடுத்தேன். ரெண்டாவது மாதமாக அவனோட சம்பளம் 6 லட்சம் தான், அதில் எதுவும் சேஞ்ச் எல்லாம் கிடையாது. டிவைடட் பை எக்ஸ்சேஞ்ச் ரேட் 100, $6,000 கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட எக்ஸ்பென்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை இந்தியன் ருப்பி US dollar, இந்தியன் ருப்பி US dollar. இப்போ நீங்கள் கேட்ச் பண்ணிட்டல், இட் இஸ் இந்தியன் ருப்பி. இதே நான் அவனுக்கு சேலரியே வந்து $10,000 irrespective ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் நான் $10,000 கொடுத்துருந்தேன்னா, அப்போ மை எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை US dollar. ஹென்ஸ் த ஃபங்க்ஷனல் கரன்சி இஸ் US dollar. தீஸ் ஆர் தி primary indicators. Primary indicatorsல sales and cash flowல 2 and expense and cash flowல ஒண்ணே தான். The currency, sales and cash flowல the currency that influences the selling price of goods and services, the currency of the country whose competitive forces and government regulations influences the selling price of goods and services. Expense and cash flows the currency that influences the labor, material and other costs of providing goods
goods and services. These are the primary indicator. இப்போ first primary indicatorல நம்ம functional currency US dollar கண்டுபிடிச்சோம். Second competition international competition, so அதுலயே US dollar வந்துது. Third நம்ம எல்லாரையும் வெளியாள்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவனுக்கு US டாலராவே சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம், அதுவும் US டாலரா வந்துடுது. So first primary indicator 1 அதுவும் US டாலர், second அதுவும் US டாலர் competition, third expense functional currency US டாலர்னா நீ செகண்டரி இண்டிகேட்டரை பார்க்கவே வேண்டான்றான். செகண்டரி இண்டிகேட்டருக்கே போகாத, ஏன்னா செகண்டரி இஸ் ஒன்லி சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். செகண்டரி இண்டிகேட்டர் இஸ் ஒன்லி சப்போர்ட்டிங். பிரைமரியிலேயே 3 பாயிண்ட்லுமே US டாலர் US டாலர் US டாலர்னு வந்ததுன்னா நீ செகண்டரி எங்கேயும் போகவே வேண்டாம், அடிஷ்னலுக்கு எங்கேயும் போக வேண்டாம். அந்த என்டிட்டியோட ஃபங்க்ஷனல் கரன்சி இஸ் US டாலர். இப்போ எனக்கு ஒரு கைத்தட்டு தேவை, இந்த இடத்தில் ஒரு கைத்தட்டு தேவைப்படுகிறது. ஓகே, உண்மையாக புரியுறதடா உங்களுக்குலாம்? ஃபங்க்ஷனல் கரன்சி அதெல்லாம் பற்றி இப்போ கவலையே படலை. நீ போய் ஆடிட்லாம் பண்ணும்போது ஒரு என்டிட்டிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி இந்தியஸ் ஆடிட்டில் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் கரன்சி இஸ் மேண்டேட்னே தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், புக்ஸே இந்தியன் ரூபியில் இருக்கும், அப்போ எவனோ டிட்டர்மின் பண்ணிட்டான் தானே அர்த்தம். ஸோ நம்ம போய் உட்காந்துட்டு அதை செக் பண்ணுறதுன்னு நம்மளோட வேலை. அதான் ஒன்று, நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்திய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது உனக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் கரன்சி ஃபஸ்ட்டு பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங் நடக்கணும். உண்மையாக புரியுறதா பாய் சார்? சரவணகுமார் ஏதோ குடிஞ்சு எழுதிட்டியா? ஓகே, ஞாபகம் வச்சுப்பல இந்த 3 பாயிண்ட்டை. ஓகே, பிரைமரி இண்டிகேட்டர்ஸ்லேயே இப்போ 3 பாயிண்ட் வச்சுப்போம். சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோவில் 2, எக்ஸ்பென்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோவில் 1. இந்த சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோவில் ஃபர்ஸ்ட் இதுலேயும் யூஎஸ், செகண்ட் இதுலேயும் யூஎஸ், எக்ஸ்பென்ஸ்லேயும் யூஎஸ் டாலர்னு வந்து எடுத்தனா அப்போ ஃபங்க்ஷனல் கரன்சி யூஎஸ் டாலர். செகண்டரி இண்டிகேட்டர்லாம் நீ பார்க்கவே வேண்டாம், பிரைமரி இண்டிகேட்டர்லேயே கிளியர். மோர் எம்ஃபசிஸ் ஷுட் பி given on primary indicators. More emphasis should be given only on primary indicators. So primary indicator எல்லாத்துலயும் US டாலர் வரதுனால நீ செகண்டரியை பார்க்காமையே பிரைமரி இண்டிகேட்டர் வச்சு கன்க்ளூட் பண்ணலாம் functional currency is US dollar. அப்போ all that, even though it is an Indian entity, all the transactions we have to record only in functional currency US dollar. Any other currency other than US dollar becomes a foreign currency. Assets, liabilities, equity, income and expense should be measured in US dollar. Books of account should be prepared in US dollar. Clear kanna, right? அழகா புரிஞ்சுதா kanna? Sir, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ் பார்க்கும்போது அந்த 2, that is அந்த currency that influence selling price, currency whose competitive forces and government regulation influence selling price, அது US டாலர்னு வந்துடுது சார். ஆனால் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இந்தியன் ருப்பியில் பண்ணுறான் சார். இந்தியன் ருப்பி இஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி லேபர் மெட்டீரியல் அண்ட் அதர் காஸ்ட் சார். அது யூஎஸ் டாலர் சார். செல்லிங் ப்ரைஸ் எல்லாமே யூஎஸ் டாலர், எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இந்தியன் ருப்பி சார். அவன் வந்து பர்ஃபெக்ட் இந்தியன் சார். ஸோ அதனால் அவன் அது மாதிரி பண்ணுறான் சார். ஏன்னா இந்தியன் ருப்பியில் செலவு பண்ணுறது நல்லது, யூஎஸ் டாலரில் வருமானம் வருது நல்லது. நான் சொல்கிறது புரியுறதா உங்களுக்குலாம்? ஒரு பிஸ்னஸ் பர்சனாக அவன் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு சூப்பர் பிஸ்னஸ் பர்சனாக பண்ணுறான் சார். இப்போ பிரைமரி இண்டிகேட்டர் சேல்ஸை பொறுத்த மட்டும் யூஎஸ் டாலர், எக்ஸ்பென்ஸை பொறுத்த மட்டும் இந்தியன் ருப்பி. இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா செகண்டரி இண்டிகேட்டர் பார்க்கணுன்றான். இப்போ எங்கே போகணுன்றான்? செகண்டரி. ஏன்னா பிரைமரி இண்டிகேட்டரில் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிடுது. ஒரு இதில் பாயிண்டில் யூஎஸ் டாலர், இன்னொன்றுத்தில் இந்தியன் ருப்பி. ரிஷி செல்லம்மா செல்ல கட்டிடி தூங்கிடாதரி செல்லம்மா கவனிடி அச்சுக்குட்டி கவனிடி செல்லம்மா. ஓகே, கவனிக்கணும் எல்லாரும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா நைட் கிளாஸ் வேறு கண்ணுக்கு முன்னா ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஓகேவா? உன்னை நம்பி வேறு வந்திருக்கேன் நான் கிளாஸுக்கு, கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட கவனிக்கணும். ஓகேவா? ரைட், கவனி. அப்படி யாருன்னா பந்தா கிந்தா பண்ணானா இதெல்லாம் கேட்டு விட்டுரு. புரியுறதா? எவனா சரவணன் சார், என்னடா சரவணன் சார் கிட்ட போறீங்க, எப்போ முடிப்பண்ணே தெரியாதா அவரு சரவணன் சார் அப்படி இப்படின்னு எவனா பேசினான்னா கிளியராக கூப்பிட்டு கேளு. ஓகேவா? ரைட். வாட் இஸ் ஃபங்க்ஷனல் கரன்சி? How to determine functional currency? What is that influence selling price of goods and services means what? அப்படின்னு சும்மா கேளு. ஓகேவா? நமக்கு தான் தெரியுமே. ஸோ அதனால நல்ல தைரியமாக கேட்டுக்கோ. ஓகேவா? ரைட். இன்கேஸ் ஒரு இண்டிகேட்டரில் யூஎஸ் டாலர் வருது, அப்போ நான் எப்போ பார்க்கணும்? செகண்டரி இண்டிகேட்டர் போகணுமா வேண்டாமா? அது எல்லாமே செகண்டரி இண்டிகேட்டர் மேண்டேட்ரி ஆர் வி நீட் டு கன்க்ளூட் ஒன்லி வித், அது மாதிரிலாம் நான் சொல்லிக் கொடுக்கறத வச்சு அவங்ககிட்ட சீனை போட்டுட்டு எவனாவது நம்மளை பற்றி பேசினான்னா. ஓகேவா? ரைட். இல்லைனா மன்னிச்சு போகும் விட்டுட்டு அழகாக சொல்லி கொடுத்துறேன். நான் என்ன சொல்லி தரணும் அதை அழகாக சொல்லி கொடுத்தா அவனையும் பெரிய ஆளாக்கிடு. கவனிட்டு சொல்லுவான்.
செகண்டரி இண்டிகேட்டர். எனக்குன்னா செகண்டரி இண்டிகேட்டர்ஸ். செகண்டரி இண்டிகேட்டர்ஸ் எப்போ பார்க்கணும், நம்ம எப்போ செகண்டரி இண்டிகேட்டர்ஸ் பாயிண்ட்டுக்கே போகணும்னா பிரைமரி இண்டிகேட்டர்ஸில் நமக்கு கிளாரிட்டி இல்லை. அந்த இண்டிகேட்டர்ஸ்லேருந்து we cannot conclude this is the functional currency அப்படின்னு கிளியராக இல்லை, ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட்டை பார்க்கும்போது ஒரு கரன்சி, இன்னொரு பாயிண்ட்டை பார்க்கும்போது கரன்சி மாறுது அப்படின்னும் போது செகண்டரி இண்டிகேட்டருக்கு போக சொல்கிறான். செகண்டரி இண்டிகேட்டரில் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். செகண்டரி இண்டிகேட்டரில் 2 பாயிண்ட். the currency first point சொல்றேன், செகண்டரி இண்டிகேட்டர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். ஓகேவா, ரைட்? அது சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் தான். பிரைமரி தான் இம்பார்ட்டன்ட், செகண்டரி சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். the currency in which debt and equity are raised. The currency in which debt and equity are raised. எந்த கரன்சில கடன் வாங்கியிருக்க, எந்த கரன்சில கேபிட்டல் வாங்கியிருக்க. The currency in which financing activities are raised. Finance activities, capital and borrowings. அந்த கம்பெனி ஓட capital and borrowings எந்த கரன்சில இருக்கு. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowings. சார் நான் US டாலர்ல borrow பண்ணியிருக்கேன், நான் யூரோல borrow பண்ணியிருக்கேன், இல்ல நம்ம ஊர் லோக்கல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இந்தியன் ரூபில borrow பண்ணியிருக்கேன். உன்னோட லோன் லயபிலிட்டிஸ் எந்த கரன்சில இருக்கு, உன்னோட கேபிட்டல் எந்த கரன்சில நீ ரைஸ் பண்ணிருக்க. டெட் அண்ட் ஈக்விட்டியை the currency in which debt and equity are raised. சார் currency in which debt and equity, நான் எல்லாமே US டாலர்ல இருந்து அப்படியே லோன் வாங்கியிருக்கேன் சார், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து US டாலர்ல பணத்தை வாங்கியிருக்கேன், I have to repay in US டாலர் அப்படின்னு சொன்னா அப்போ உன்னோட டெட் அண்ட் ஈக்விட்டி வந்து US டாலர்ல நீ வாங்கியிருக்க. அப்போ செகண்டரி இண்டிகேட்டர்ல ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் உனக்கு US டாலர் தான் ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்னு தீர்மானிக்கிறது. நான் சொல்றது புரியுறதா கண்ணா, ரைட்? ஸோ செகண்டரி இண்டிகேட்டர்ல ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து the currency in which the debt and equity are raised. உன்னோட borrowings-உம் கேபிட்டலும் எந்த கரன்சியில் நீ ரைஸ் பண்ணியிருக்கன்னு பாரு. அது எந்த கரன்சியோ அது ஃபங்க்ஷனல் கரன்சியாக இருக்க சான்ஸ் இருக்கு. அதான் ஃபங்க்ஷனல் கரன்சி, அப்படி அதான் ஃபங்க்ஷனல் கரன்சியாக இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். The next point is the currency in which the operating receipts are retained. The currency in which the operating receipts are retained. அது என்ன சார் ஆப்பரேட்டிங் ரிசீட்ஸ்? இப்போ நீங்கெல்லாம் எனக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்க தெரியுமா, கேஎஸ் அகாடமிக்கு நீங்கெல்லாம் கொடுத்துருக்கல, அதுதான் என்னோட ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி கலெக்ஷன்ஸ். நான் ஆப்ரேட் பண்ணி உங்ககிட்ட பணம் வாங்குறேன்ல, ஆப்பரேட்டிங் ரிசீட்ஸ். என்னோட ஆப்பரேட்டிங் ரிசீட்ஸ் எல்லாம் நான் எந்த கரன்சியில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உங்ககிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் நான் இந்தியன் ருப்பியில் பேங்க் டெபாசிட்டா போட்டு வச்சிருக்கேன். அப்படின்னா என்னோட ஆப்பரேட்டிங் ரிசீட்ஸ் ஆர் retained in Indian rupee. என்னோட ஆப்பரேட்டிங் ரிசீட்ஸ் ஆர் retained in Indian rupee. அப்ப இந்தியன் rupee becomes my functional currency. ஆர் உங்ககிட்ட இருந்து வாங்குற பணத்தெல்லாம் நான் US டாலர்ல டெபாசிட்டா போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா the operating receipts are retained in US dollar அப்படின்னு அர்த்தம். So how the operating receipts, in which currency the operating receipts or receipts from operating activities are retained. அப்படின்னா எந்த கரன்சியில் நீ சம்பாரிச்ச பணத்தை சேர்த்து வச்சிருக்க. நீ சம்பாரிச்ச பணத்தை US டாலர்ல சேவிங்கா வச்சிருக்கியா, யூரோ கரன்சியில் சேவிங்ஸா வச்சிருக்கியா, ஆர் இந்தியன் ருப்பியில் சேவிங்ஸா வச்சிருக்கியா. ஸோ அதை பொறுத்து தான் உன்னோட ஃபங்க்ஷனல் கரன்சி இருக்கு. இன்கேஸ் யூ ஆர் ரீட்டைனிங் த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ரிசீட்ஸ் இன் US dollar, the US dollar may be your functional currency. In Indian rupee may be your functional currency. So secondary indicators ரெண்டு. ஒன்று the currency in which debt and equity are raised. Second, the currency in which the receipts from operating activities are retained. The currency in which receipts from operating activities are retained. இதான் secondary indicator. சார் பிரைமரி இண்டிகேட்டர்ல சேல்ஸை பொறுத்த மட்டும் US டாலர்னு வந்துடுது சார். இதை எக்ஸ்பென்ஸை பொறுத்து இந்தியன் ருப்பின்னு வந்துடுது சார். ஸோ இது ரெண்டுல கன்ஃபியூஷன் இருந்ததுனால நான் செகண்டரிக்கு போனேன் சார். செகண்டரியில் ரெண்டுமே US டாலர்னு வந்துடுது சார். செகண்டரியில் டெட் அண்ட் ஈக்விட்டி US டாலர் ஆஸ் வெல் அஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ரீட்டைன்டும் US டாலர்னு வந்துடுது சார். அப்போ அங்க எனக்கு இந்த இந்தியன் ருப்பி நடுவில் கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிடுது. ஆனால் செகண்டரி இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே US டாலர், பிரைமரியில் சேல்ஸ் US டாலர் இருக்கிறதுனால
the management now can come to a conclusion US dollar is the functional currency based on primary and secondary indicators. ஏன்னா secondary ஃபுல்லுமே US டாலரை சப்போர்ட் பண்றது, பிரைமரியில 50% US டாலரை சப்போர்ட் பண்றது. நான் பேசுறது புரியறதா உங்களுக்கு? அப்படின்னா மெஜாரிட்டி US டாலர் தான் ஃபங்க்ஷனல் கரன்சின்னு காட்டுறது. அப்போ ஃபங்க்ஷனல் கரன்சி the management will conclude it as US dollar. இதே பிரைமரி இண்டிகேட்டர்ல சேல்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ US டாலர், எக்ஸ்பென்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ இந்தியன் ரூபி. சரி, செகண்டரி இண்டிகேட்டருக்கு போறோம். அதுல டெட் அண்ட் ஈக்விட்டி US டாலர், ஆப்பரேட்டிங் ரிசீட்ஸ் ஆர் ரீடைன்ட் இன் இந்தியன் ரூபி. அங்கேயும் நமக்கு பொடி வச்சுட்டான். சார் இங்கேயும் 50%, அங்கேயும் 50%. இப்போ நான் நடுத்தரில் நிற்கிறேன், US டாலரா இந்தியன் ரூபியான்னு எனக்கு தெரியல. Now this India 21 says you have to use judgment. You have to use judgment and you have to decide which is the functional currency. அதை நீயே தீர்மானிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். யார் இது மாதிரி சொன்னது? இந்தியஸ் 21. இது எல்லாமே பார்த்து கூட உனக்கு வந்து மெஜாரிட்டி வரல, அதுலேயும் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது, பிரைமரியிலையும் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது, செகண்டரியிலையும் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது அப்படின்னா the management should come to a conclusion. Sir, additional indicators ஏதோ ஒன்று சொன்னீங்களே, that is not for all entities. That is not for all entities. This primary and secondary is for all entities. That additional indicators is for only for foreign operations. The additional indicator is only for foreign operations. In case the entity it's not a foreign operation, we have to go only with primary and secondary. This for foreign operations, primary, secondary and additional. This additional indicators is not for all entities. Primary and secondary indicator is for all entities. எல்லா entities-க்கும் primary, secondary பார்க்கணும். Foreign operations இருந்ததுன்னா primary, secondary and additional பார்க்கணும். For all entities, primary and secondary. For foreign operation, primary, secondary and additional. சூப்பர்னு சார், சூப்பர் சார், எனக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுது சார். எனக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷனல் கரன்சின்ற கான்செப்டை அடுத்த ராத்திரியில் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுப்பேன் சார், கவலைப்படாதீங்க. எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நல்ல சீனை போடுவேன் சார். நான் இது சொல்லி கொடுத்துட்டேன், நான் இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் கவலையே படாதீங்க. அப்படி தான் இருக்கணும் என் பசங்களாம். சொல்லி கொடுத்துட்டேன், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நாங்கள் சீன் எங்கேயாவது போட்டுப்போம் சார். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நல்ல சீன் போட்டுக்கோ. வாட் இஸ் அ ஃபங்க்ஷனல் கரன்சி? இப்போ இங்கிலீஷில் எப்படி பேசணும்? ஃபங்க்ஷனல் கரன்சி இஸ் அ கரன்சி ஆஃப் த பிரைமரி எக்கனாமிக் என்வரான்மெண்ட் in which the entity operates. Economic environment in which the entity generates and expends cash. And there are primary indicators, secondary indicators and additional indicators to determine the functional currency. The primary indicators, sales and cash flows, currency that influences selling price of goods and services. And it should be noted, the currency that influences selling price on goods and services is totally different from the currency in which the sales invoices are denominated. The currency in which the sales invoices are denominated may be the functional currency, may be influencing the selling price, may not be influencing the selling price. In case the currency in which the selling price is denominated, the currency in which the invoices are raised, if it influences selling price, then that currency may be the functional currency. In case it doesn't influence the selling price, it is not a functional currency. And that is not only point in the primary indicator. There is one more point relating to sales and cash flows, which is the currency of the country in which whose competitive forces and government regulation influences selling price of goods and services. In case there is a local competition, the local currency may become the functional currency. In case the product is having an international competition and the international market currency we are using for raising our invoices and to determine the selling price, then that currency may become the functional currency. It's not only the sales and cash flow. We should also check how the expenses and cash flows, in which currency we are incurring. What is the currency that influences the labor cost, material cost and others? The currency that influences the labor cost, material and other expenses, that currency will become the functional currency. In case the primary indicator is not giving us a clear indication of which is a functional currency, in case there is a mixed response, then we have to go for secondary indicators, which provides a supporting evidence to determine the functional currency. The secondary indicators, one, the currency in which the debt and equity are raised, and the currency in which the operating receipts are retained. Even in that supporting secondary indicators, in case there is a mixed response, then the management should use their judgment, and they have to determine the functional currency that faithfully represents the economic effect of the transactions, events and conditions. இது மாதிரி எழுதிருவேல
எழுதிடுவேன்னு சொல்லு. கையை தட்டி கொண்டாடிடு. சார் பிரைமரி செகண்டரி சூப்பர் சார், பிரைமரி செகண்டரி சூப்பர் சார். இன்றைக்கி தான் சார் தெரிஞ்சது எனக்கு வந்து ஃபங்க்ஷனல் கரன்சின்னு இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இது மாதிரி பார்த்துருக்கேன் நான். அதாவது ஃபங்க்ஷனல் கரன்சின்னு அது மாதிரி ஆஃபீஸில் ஏதோ பேசுவா, நான் வாட்டி கேட்டுருப்பேன் ஃபங்க்ஷனல் கரன்சி. இதுதான் ஃபங்க்ஷனல் கரன்சி. ஸோ ஃபங்க்ஷனல் கரன்சியில் தான் எல்லா அசட்ஸ், லயபிலிட்டிஸ், எக்ஸ்பென்ஸ், இன்கம் அண்ட் ஈக்விட்டியை மெஷர் பண்ணோம். இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் கரன்சி மேண்டேட்ரி. சரி, ஏதோ அடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ் ஃபார் அது வந்து ஃபாரின் ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான். ஆமாம் கண்ணா. ஸோ உனக்கு ஃபர்ஸ்ட் திங் ஃபாரின் ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான். ஃபாரின் ஆப்ரேஷனுக்கு பிரைமரி, செகண்டரி, இதில் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அடிஷ்னலி பார்த்து யூ ஹவ் டு டிசைட் அப்படின்னு சொல்கிறான். பிரைமரி, செகண்டரி அண்ட் அடிஷ்னல். இப்போ அது ஃபாரின் ஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா ஒன்லி பிரைமரி அண்ட் செகண்டரி. திஸ் அடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ் யூ ஷுட் நாட் சி ஃபார் ஆல் என்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருக்குது. ஸோ இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருந்தால் தட் இஸ் நாட் அ ஃபாரின் ஆப்ரேஷன். இப்போ இந்தியாவில் ஒரு என்டிட்டி இருந்து அதுக்கு ஃபாரின்ல ஒரு சப்சிடரி இருக்கு அப்படின்னா தான் தட் ஃபாரின் சப்சிடரி இஸ் அ ஃபாரின் ஆப்ரேஷன். அந்த ஃபாரின் சப்சிடரிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சியை நீ டிட்டர்மைன் பண்ணும்போது பிரைமரி பார்க்கணும், செகண்டரி பார்க்கணும், அடிஷனலும் பார்க்கணும். ஒரு ஃபாரின் சப்சிடரிக்கு ஃபங்க்ஷனல் கரன்சி டிட்டர்மைன் பண்ணணும்னா பிரைமரி, செகண்டரி அண்ட் அடிஷனல். இந்தியாவில் இருக்க ஒரு என்டிட்டிக்கு நீ வந்து ஃபங்க்ஷனல் கரன்சி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு பிரைமரி அண்ட் செகண்டரி. கிளியர் சுபஸ்ரீ? தூக்கம் வருதா சுபஸ்ரீக்கு? தாச்சிக்கு வரியாக்கண்ணா? அவ்வளோ நாளி ஆயிடுத்து. ஐயோ 11:30 அடப்பாவீங்களா? என்னடா 9:30 தான்டா ஆரம்பிச்சோம் நம்ம, 11:30 ஆயிடுச்சு. டக்குன்னு 3வது பாயிண்ட் கூட முடிக்கலனா? ஓகே, அடிஷனல் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் முடிச்சுட்டு போய் தாச்சிக்கலாமா? ஃபாரின் ஆப்ரேஷன் மட்டும் முடிச்சுட்டு போய் தாச்சிக்கலாமா? ஓகேவா? ரைட். ஓகே ஓகே, எல்லாரும் போய் தாச்சிட்டு. சுபஸ்ரீ வந்து இண்டிகேட் பண்ணுறா, சார் 11:30 ஆகிடுது, தூங்குகிற டைம் ஆகிடுது, நீங்கள் இதுக்கு மேலே கிளாஸ் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் எனக்கு கொடுக்குறான். நான் பிரைமரி, செகண்டரி கொடுக்குறேன், அவள் ஒரு அடிஷ்னல் இண்டிகேட்டர் எனக்கு தரா. புரியுறதா இல்லையா? நீங்கள் நடத்தாதீங்க சார் அடிஷ்னல் இண்டிகேட்டர், ஐ வில் கிவ் யூ சம் அடிஷ்னல் இண்டிகேட்டர்ன்றா. எனக்கு இண்டிகேட்டர் தராவ ஒரு மாதிரி. அது வரைக்கும் எந்துவாக தான் இருந்தா. இப்போ ஒரு 2 செகண்ட் முன்னாடி கட்டாயம் அவள் எந்துவாக இருந்ததை நான் பார்த்தேன். சூப்பராக புரிஞ்சதுன்னு. இப்போ ஒரு இது கிளாக்கை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி கண்ணு அப்படின்றா. ஓகே, அது மாதிரி எனக்கிட்ட இண்டிகேட் பண்ணாத. நீ இண்டிகேட் பண்ணதுனால இன்னொரு 15 நிமிஷம் பேச போகிறேன். அடிஷ்னல் indicators. Additional indicators. This additional indicators we have to see only for foreign operations. Next classல பார்க்கலாங்கன்னா இப்போ சுபஸ்ரீ போய் தூங்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மிச்சம் எல்லாரும் ஏன்னா 11:30 ஆகிடுத்து. உங்கள் அம்மா அப்பாலாம் அப்புறம் என்ன எதனா திட்டிண்டு என் குழந்தை கண்ணு இதானது காரணமே சரவணன் சார் தான் அடுத்த ராத்திரியில் கிளாஸை வச்சுட்டு, அதுவும் இல்லாமல் 9:30க்கு 11:30 சில பேர் ஆற்றுல வந்து 11:30க்கே லைட் அணைக்கிறதுக்கெலாம் வந்து கேட்டுருப்பா. ஓகேவா? ரைட். எனக்கு எதனா உங்கள் அம்மா அப்பாலாம் யாருன்னா நடுவில் உள்ளே வந்துட்டோன்னா எனக்கு பேச்சு வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது. நவம்பர் 21 தான் எழுத போகிறேன். ஸ்லோவாக அழகாக எடுக்கலாம். மண்டே ஈவினிங் 9:30க்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இன்னைக்கு ஃப்ரைடேவா நமக்கு. ஸோ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நம்மளோட கிளாஸ் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா அவளுக்கு டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே எடுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இயரில் பெயின் இருக்குன்னா டாக்டர் வந்து தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்க சொல்லியிருக்கா. கொஞ்சம் அதிகமாக இருக்குது எனக்கு பெயின். ஸோ இப்போ 3 நாள் நான் வந்து டேப்லெட் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தலைக்கே குளிக்காமல் இன்றைக்கி தான் தலைக்கு குளிச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது அது மாதிரி குளிக்காமலாம் ஒன்றை மாதிரி வந்து உட்காந்துட்டு அது மாதிரிலாம் பண்ண முடியாதனால எனக்கு துளி கூட டல்லாக இருக்கக்கூடாது, ஒரு பாயிண்ட் கூட எதுவும் இதாக சொல்லக்கூடாது, பர்ஃபெக்டாக சொல்லணும். எனக்கு அது மாதிரி சில பிரின்சிபல்ஸ்லாம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். எதனா திடீர்னு எனக்கு இதாச்சுன்னா, ஏன்னா அவன் கோவிட்டில் செத்து போயிட்டு இருக்கான், அது வேறு பயமாக இருக்குது. ஒரு சான்ஸ் எடுக்க முடியல எனக்கு. முன்னாடியாவது ஓகே வந்து பஞ்சு கிஞ்ச வச்சுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் நீ வந்து நான் எதனா கிளாஸ் கேன்சல் பண்ணால் கூட எதுவும் பயந்துக்கு எந்த இது பண்ண, ஐயோ சார் எப்போ முடிப்பா அப்படிலாம் பண்ணின்னு உட்காந்துருக்காத. நவம்பர் 20 வந்தால் பொறுமையாக அழகாக எடுக்கலாம், நல்லா ஜாலியாக அது மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கலாம். நீ கவலையே படாது. ஃபுல் இந்தியஸும் அவ்வளோ எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோ படிக்கிறேன். வீட்டில் காது வலின்னு உட்காந்தா கூட புக்கு தான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? ரைட். ஸோ உனக்காக தான் நான் ஏதோ படம் பார்த்துட்டு இருக்கேன், கதை புக் படிச்சுட்டு இருக்கேன்லாம் நினைக்காத. எனக்கு படம் பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்காது. ரொம்ப ரேராக தான், அதுவும் என் ஒய்ஃப்காக பார்ப்பேன். ஏன்னா அவளுக்கு எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்காது. அவளுக்கான அவள் படம் பார்க்கும்போது நானும் பார்க்கணும்.
அது மாதிரி அவளுக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக தான் நான் படம் பார்ப்பேனே தவிர நானாக போய் தனியாக ஒரு படம் கூட இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன்னா ஒரே ஒரு தடவை என் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டு போயிட்டு ஒரு படம் பார்த்தேன். ஏன்னா அது வரைக்கும் அவனோட தான் போவேன், அவனுக்கு கம்பெனி கொடுப்பேன். கில்லின்னு ஒரு படம் வந்தது தெரியும்ல, இந்த விஜய் இது. ஸோ அது மட்டும்தான் நான் தனியாக தேட்டருக்கு போய் பார்த்துருக்கேன். அதை தவிர நான் ஒரு படம் கூட நான் யாருக்காவது கம்பெனி கொடுக்க தான் போவேனே தவிர நான் ஒரு படம் போய் தனியாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. எனக்கு படம் பார்க்குறதும் பிடிக்காது. எனக்கு வேறு எதுவும் என்டர்டெயின்மெண்ட்டும் இப்போ வந்து கிரவுண்டுக்கும் போக முடியல, கிரிக்கெட்டும் விளையாட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சும்மா உட்காந்து புக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா ரைட்? எதனா சில இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எதனா பார்க்குறேன். நீ எதனா நினச்சிக்க போகிற நல்ல நல்ல வீடியோஸ் எனக்கு சில மென்டாஸ்லாம் இருக்கா. ஸோ அவளோட லெக்சர்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பேன். உனக்கு லைஃப் பாயிண்ட் சம்டைம்ஸ் சொல்கிறேன்ல, அது நான் எங்கேயோ கல்லில் உட்காந்து வந்தது அது மாதிரிலாம் நினச்சிக்காத. ஸோ இது மாதிரி யாருன்னா எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறத கேட்டுன்னு வந்து உனக்கு அழகாக சொல்லுவேன். அவ்வளோதான். ஓகேவா ரைட்? இதுதான் என்னோட சிம்பிள் லைஃப். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம மண்டே additional indicators for foreign operations நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஃபாரின் ஆப்ரேஷன் தெரியணும். அதுக்கப்புறம் அந்த அடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லான்றது தெரியணும். எதுக்காக அந்த ஃபாரின் ஆப்ரேஷனுக்கு அடிஷ்னல் இண்டிகேட்டர்ன்ற கான்செப்ட் கொண்டு வந்திருக்கான், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சூப்பராக சொல்லித்தரேன் நான். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் ஒய் ஃபங்க்ஷனல் கரன்சி, எதுக்காக இப்போது இந்த ஃபங்க்ஷனல் கரன்சி AS11 நல்லா தானே இருந்தது. லோக்கலில் ஒருத்தர் இருக்கானா இந்தியன் ருபி, மிச்சம்லாம் ஃபாரின் கரன்சி. அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டு 2 ஹவரில் AS11 முடிச்சிங்க. ஆனால் இங்கே 2 ஹவரில் வாட் இஸ் ஃபங்க்ஷனல் கரன்சியே பாதி தான் முடிச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கு காரணம் நான் இல்லை, இந்த AS21 அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ஏன்னா AS11 2 ஹவரில் உனக்கு இன்டர்மீடியேட்டில் நான் முடிச்சிருக்கேன். ஏன்னா அதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ எனி கரன்சி அதர் தன் லோக்கல் கரன்சி இஸ் ஃபாரின் கரன்சி, அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது டக்குன்னு முடிச்சிட்டேன். ஆனால் இங்கே ஃபங்க்ஷனல் கரன்சிக்கு இவ்வளோ இண்டிகேட்டரை கொடுத்து இவ்வளோ தியரியை கொடுத்து அதுவும் இல்லாமல் அதுக்கு கேர்ஃபுல்லாக உனக்கு புரிய வைக்கணும் எது விச் கரன்சி இன்ஃப்ளூயன்சஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்றது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் இது எடுக்கிறது, ஈஸி கிடையாது. ஏதோ நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே ஈவினிங். எஸ் சார், கொஸ்டின் அக்கடா ஏதோ ஒரு டவுட் கேட்டிருக்கான் பார் தூங்க போகிற நேரத்தில். இஃப் ஸ்டாஃப் காஸ்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் USD பட் அதர் காஸ்ட் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் INR தென் இட் இஸ் மிக்ஸ்டு. ஓகேவா? சில ஸ்டாஃப் காஸ்ட்டு USDயில் இருக்குது, சில செலவு வந்து USDயில் இருக்குது, சில செலவு INRயில் இருக்குன்னா அந்த எக்ஸ்பென்ஸ்லேயே மிக்ஸ்டு இருக்குது. US டாலரும் ஃபங்க்ஷனல் கரன்சியாக இருக்கலாம், இந்தியன் ருப்பியும் ஃபங்க்ஷனல் கரன்சியாக இருக்கலாம்னு அந்த இண்டிகேட்டர் உள்ளேயே 2 கரன்சி இருக்குது. சார் சில செலவெல்லாம் வந்து US டாலர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சார், சில செலவெல்லாம் இந்தியன் ருப்பி. அப்போது அந்த இண்டிகேட்டர் உள்ளேயே 2 கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அப்போ there is a mixed response. So we have to go for secondary indicators, then we have to decide. அது வந்து ஜட்ஜ்மெண்ட் தான். ஓகேவா ரைட்? சார் எக்ஸ்பென்ஸ் உள்ளே சார் சில சேல்ஸ் எல்லாம் வந்து US டாலர் சார், எனக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் சேல்ஸ் சொல்ல முடியாது, லோக்கல் சேல்ஸும் இருக்கு. அப்ப செல்லிங் பிரைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது US டாலரும் பண்றது இந்தியன் ருப்பியும் பண்றது சார். அப்படின்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ என் செல்லிங் பிரைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது US டாலரும் பண்றது இந்தியன் ருப்பியும் பண்றது அப்படி நோட் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி ஒன்னொன்னுத்தையா நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக நம்மளே கன்க்ளூட் பண்ணிக்கணும், எதையோ வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, எக்ஸ்பென்சஸ் கேஷ் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் அகேன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒன்றும் இல்லைடா, $10,000 ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே $10,000 10,000 irrespective of exchange rate $10,000 மை எக்ஸ்பென்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை US டாலர். ஏன்னா US டாலர் தான் என்னோட செலவை தீர்மானிக்கிறது. இதே நான் 6 லட்சம் செலவுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்தியன் ருப்பியில், அதை கன்வெர்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கும்போது US டாலரில் கொடுக்குறேன் அப்படின்னா மை எக்ஸ்பென்சஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் இந்தியன் ருப்பி. ஸோ அப்போ என்னோட எக்ஸ்பென்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒன்லி பை இந்தியன் ருப்பி கரன்சி, ஸோ நாட் பை US டாலர். ஈவன் தோ I give US dollar but I am fixing my expenses only in Indian rupee, so that Indian rupee is influencing my labor cost, not the US dollar. US dollar I am just converting for the purpose of giving that money. I am just using US dollar as a transaction currency, but really I am fixing the salary whether in US dollar or Indian rupee. I am fixing the salary in Indian rupee. அப்படினா I am considering all my cost in Indian rupee, so Indian rupee influences my expenses. Yes, Kana, if operating receipts are invested in dollars, does that mean that it is retained in dollar? Yes, Kana, if operating receipts are invested in dollar, it is retained in dollars. Correct da. Okay va, next class Monday 9:30 க்கு பார்க்கலாம். Thank you my dear lovable students. Thank you. Hi, can bye ma, bye. எல்லாரும் ஒரு bye, Disha ஒரு bye போடு, bye போடு. பாய் டே சொல்லுங்களா? ஓகேவா ரைட்? நோட் பண்ணி வச்சிருக்கேன் நினைக்கிற பாயிண்ட்ஸ், இல்லைனாலும் நான் நோட்ஸ் தரேன், கவலைப்படாதீங்க. என் மெட்டீரியல் சூப்பர்
சூப்பர் டூப்பராக இருக்கும். என் மெட்டீரியல் இந்த ஏஜ் 21 மெட்டீரியலுக்கு பியாண்டாக ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது, கவலையே படாதீங்க. ஓகேவா? அவ்வளோ சூப்பராக மெட்டீரியல் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா சாப்டர்ஸ்க்குமே இன்னும் இந்த சோர்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு நல்ல சோர்ஸு. ஸோ அதுலேருந்து உனக்கு மெட்டீரியல் தரேன். நீ எதுவுமே பண்ண வேண்டாம். என் மெட்டீரியல் ப்ளஸ் ஐஎஸ்எம் எப்படி ஒரு இன்டர்மீடியேட் நீ படிச்சியோ அதே மாதிரி ஃபைனலில் தைரியமாக பண்ணிட்டு இருக்கலாம். நீ எதுவுமே மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நிறைய யோசிச்சா போதும், என் சப்ஜெக்ட்டுக்கு எதுவும் யோசிக்க வேண்டாம். நானே நிறைய யோசிப்பேன் உனக்காக. தேங்க்யூ டீச்சருங்களா. பாய் டீச்சர். பாய் 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 பாய்.